இப்பொழுது இங்கே பேசிய அன்பர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். இப்பொழுது நமது மதிப்பிற்குரிய ராஜமாணிக்கனார் அவர்கள் சில சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கருத்துக்களையும் சொன்னார்கள். அதை இங்கே சிவராஜ் ரோகி அவர்கள் எல்லோருக்கும் இந்த அகஸ்திய தன்மார்க்கம் வள்ளலார் தன்மார்க்கம் என்பது எப்படி என்பதை கொஞ்சம் விளக்கமாக புரிய முடிவாக சொல்லுமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்க உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். அகத்திய சன்மார்க்க சங்கம் பக்தி நிலையையும் யோக நிலையையும் சமுதாயத்தையும் சொல்லி வருகிறது. பக்தி நிலை என்பது ஒரு நல்ல மாற்றம் என்றாலும் யோகாபியாசம் செய்யாவிட்டால் பக்தி நெறியால் பயனில்லை என்பது சித்தருடைய தத்துவம். ராமலிங்கசாமியும் அதான் பேச முடியும். ஏனென்றால் எத்தனை பக்தி செலுத்தினாலும் இந்த காற்று ஓய்வு, இந்த காற்று மூச்சு காற்றுக்கு பக்தி செலுத்தலாம். ஆனால் மூச்சு காற்று போனால் பக்தி செலுத்த முடியாது, பணமாகலாம். இந்த தத்துவத்தை சித்தர்கள் சொல்லுகிறார்கள், மகான்கள் சொல்கிறார்கள். ராமலிங்கசாமி அதான் சொல்லியிருக்க முடியும். ஏனென்றால் வாசி பழக்கம் அறியாதவர்களுக்கு வாசி மூச்சு காற்று ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 வந்து கொண்ட மூச்சு காற்றை உள்ளே ஸ்தம்பித்து நிறுத்தாமல் பக்தி சித்திக்காது என்பது நமக்கு. இப்போ ஐயாவர்கள் சொன்னது போல மேலைகள்லாம் சொன்னார்கள் பக்தி நீர் தான் சிறந்த என்று. ஆனா சிவாய்க்கு சொல்கிறார், நித்தமும் மணித்தொலைக்கு நீடு மூளை குக்கிருந்து கத்தியே கதறியே கண்கள் மூடியன் பயன் எத்தனை பேர் இன்னும் 8 10 அத்தனைக்கு ஏற்குமோ அறிவிலாத மாந்தனர். யாரை பார்த்து அறிவிலாத மாந்தன் சொன்னாரு? ஏன்னா தினம் ஜாடா போட்டுருக்கிய வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சாமி இருந்திருக்கும், சாமி ரூம் ஒரு அறை இருக்கும், பூஜை அறை இருந்திருக்கும். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு கண்ணை மூழ்கிட்டு இது மணி கணக்கா தியானம் செஞ்சுட்டு இருக்கியே, உனக்கு அதில் என்ன லாபம்? அப்போ அத்தனை பேரும் நம்ம அத்தனை மக்களையும் பார்த்து அறிவில்லாத மாந்தம் சொல்லும்போது அடிப்படை என்ன? அப்ப சிவாய்க்கு நம்ம கோபமா? எந்த அடிப்படையில் அந்த வார்த்தை பயன்படுத்தினார்? நித்தமும் மணித்துளைக்கு நீடு மூளை குக்க. நீடு மூளை என்பது சாமி ஒரு வீட்டுக்குள்ள பூஜை அறை. அந்த பூஜை அறையில் இருந்துக்கிட்டு நமச்சிவாய் என்றோ ஐயப்பா என்றோ ஓம் சக்தி என்றோ இப்படி பல்வேறு தெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு ஞானம் வந்துடுமான்னு கேட்டாலும் பரவாயில்ல, அறிவில்லாத மாந்தம் சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன அடிப்படை? அப்ப எத்தனை பேர் எனினும் 8 10 ஆகார உகாரம் தெரியாமல் இந்த மூச்சு காற்றை இடகலை பெண்களை சேர்த்து புறம் வைத்து ஒடுக்காத மக்கள் எத்தனை பூஜை செய்தாலும் பயனில்லை. அது மட்டும் இல்ல, அறிவில்லைன்னு சொன்னார். அப்ப நமக்கு என்ன இப்போ சிவாய்க்கு என்பது நமக்கு என்ன கோபமா? நம்ம அவருக்கு என்ன கோபம்? அப்போ நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். வெறும் பக்தி பிறவி துன்பத்தை ஒழிக்காது. அது வாசியோடு கடந்த பக்தி தான் சித்திக்கும். பிறந்தவர்க்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். நீ பிறந்தால் மோட்சகதி தேட வேண்டும், அதுதான் சிறந்த அறிவு. இதே கருத்து வள்ளுவன் சொல்வான், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவர். வேண்டாத ஒரு விருப்பமில்லாத ஒரு பொருள் அவன் ஞானி. அவன் வாய்ப்பட்டால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சாரம். பிறந்தவர்க்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டும். இடங்களையும் பின்களையும் எங்கே சேர வேண்டும் என்றால் அது புறமைத்து சேர வேண்டும். மறந்தவர்க்கு மரளி வந்தால் வலுவார் உண்டு. இதை சேர்க்க மறந்தால் அவனுக்கு வலுவேது, யமனை வருகின்ற ஆகிய வலுவார் உண்டு. வரும் முன்னே வலுக்கட்டிக் கொள்ள வேண்டும். அது எப்படி வலுக்கட்டிக் கொள்ள வேண்டும்? இடங்களையும் பின்களை சேர்க்கின்ற ஒரு தத்துவத்தை, ஒரு பெருமையை, ஆற்றலை பெற வேண்டும். மறந்தவர்க்கு மறுபடி வந்தால் வருவார் உண்டு. வரும் முன்னே வலுக்கட்டிக் கொள்ள வேண்டும். அறந்தலைக்கும் அறுவகன் பாதம் போற்றி அர்ச்சனை செய்தால் உதவி அறந்தவாக்கள் தொடர்ந்து திருவாழ்த்துறையை பார்த்து சூரியன் சந்தின் தோட்டம் வந்தார். அப்ப இந்த சங்கம் வெறும் பக்தனையை பற்றி போயிட்டு வந்தால் என்ன ஆகும்? நிச்சயமாக பிறவி துன்பத்தை ஒழிக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்? யோகத்தோடு கலந்த பக்தி நெறி. நாங்களும் பக்தி தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன சொல்வது? அழுகினி சித்தே சொல்றார்,
ஒரு மனிதன் பஞ்சமாபாவியா இருந்தாலும் யாருவால் அன்பு கொண்டால் அவன் அவன் செய்த பாவங்களாம் நீங்கி முத்தி பெறுவான் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார். லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நன்றி திருமூலரையும், லபிக்க காலாங்கியும் ஆத்தாலே நாதாந்த போகரையும், சத்தி சிதம்பரம் ஆத்தாலே சட்டமுனி பூஜை செய்வாய், உத்தம கும்பநேரி ஆத்தாலே உசுமாய் பூஜை செய்வாய். சத்தி சிதம்பரம் ஆத்தாலே சட்டமுனி பூஜை சொல்லும் போது நீ கவனிக்கணும். லபிக்க வழி சொல்லுகிறேன் என்றால் உனக்கு சித்திக்க வேண்டும் என்றால் யார் தெய்வ வேண்டும்? லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நந்தி திருமூலரையும், நந்தீசன், திருமூலதேவன், காலாங்கிநாதன், சட்டமுனி, போக மகாரிஷி இப்போ மாபுரம் தலைவன்பால் அன்பு கொண்டால் நிச்சயமாக உனக்கு ஞானம். இப்ப நாம் சொல்வது எதுக்கு நாம் இந்த கருத்து இந்த கூட்டம் போட்டிருக்கிறோம்? வாசி நெறியை பற்றி பின்னாடி விளக்கம் சொல்ல போறோம். வாசி நெறி அறியாத மக்களுக்கு ஞான சித்திகா என்பது தத்துவம். அப்போ வாசி நெறி என்பது என்ன? எது அந்த மூச்சு காற்றை சம்பிச்சு நிறுத்துவதோ இது எல்லாம் வாசி நெறி. இந்த இறைப்பையில் நிறுத்துகின்ற காற்று வாசி நெறியா இருக்க முடியாது. அற்பமா மூட அறியாமல் யோகம், சொற்பமா எண்ணி செய்தியை மறுத்தார், கற்பம் இல்லாட்டால் காணுமோ ஞானம், அற்ப செய்யவோ அழிமிது வரையினர். அப்போ ஆசான் வகுத்து தர வேண்டும். எவன் ஒருவன் மூச்சு காற்று அறியாமல் எத்தனை பக்தி செலுத்தினாலும் அவன் பிறவி உண்டு, மீண்டும் பிறப்பார். பிறவி துன்ப அற்று போக வேண்டும் என்றால் அவன் வாசி நெறியை கற்றறிய வேண்டும். அதுதானே சன்மார்க்கம் சொல்லியிருக்கிறோம். வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாராட்டி வாழை பெற்றனர். வாசி பழக்க அறிய வேண்டும். எத்தனை பக்தி சேர்த்தினால் வாசி பழக்க அறிய வேண்டும். மூச்சு காட்டப்பட்டு அறிந்திருக்க வேண்டும். மற்றும் மண்டல வீடு என்பது ஆதித்த மண்டலம், அக்னி மண்டலம், சந்திர மண்டலம், 3 மண்டலம். இது சுவாசமானது, மூச்சு காற்றானது இறைப்பை வழியே சென்று வருகின்ற காற்று மும்மண்டலத்தில் போட்டு வராது. அப்ப மும்மண்டலத்தில் போக்குகின்ற காற்று எந்த காற்று என்றால் வாசியை ஸ்தம்பிச்சு நிறுத்தி. அப்போ என்ன செய்வார்கள் யோகிகள்? வயிற்றிலே பழைய உணவு இருக்காது, மலச்சிக்கல் இருக்காது, வினாக்கன்று நிமிர்ந்திருந்து எல்லா மகானையும் உள்ளவருக்கு பூஜித்து அடியின் வாசியோடு வாசியை கலக்க வேண்டும் என்று கேட்டு வாசியை ஸ்தம்பிச்சு நிறுத்தி அந்த காற்றை கண்டஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த உகாரம் என்று பேர் உண்டு. வெளிக்காற்றுக்கு அகாரம் என்ற பொருள். இந்த அகார உகாரத்தையும் குடும்பத்தை சம்பிப்பார்கள். அப்போ சம்பிச்சால் ஆதித்த மண்டலம், அக்னி மண்டலம், சந்திர மண்டலம், இந்த 3 மண்டலம் ஒரு அடுக்குக்கு வரும். இது தத்துவம். இது ஒரு நாள் சொன்னால் முடியாது. அந்த அடுக்கு வரும்போது அதுக்கு என்ன செய்யணும்னா நாசி வழி கொண்டு யோகமும் ஞானம் நாட்டத்தை பாடி வாய்ப்பினர். அப்ப நாசி வழியாக போக வேண்டும், வேற வழி இல்லை. இப்ப இந்த கருத்தெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு இது நாள் வரையும் கேட்டும் படித்திருக்கலாம், ஆனா பேசலாம், ஆனா செயல்படுத்துவது கடினம். செயல்படுத்துவது என்ன வேண்டும்? ஆசான் தயவு வேண்டும். ஆசான் தயவு இருந்தால் நாம் பாவம் தீரும். பாவம் தீராமல் வாசி பற்றி அறிய முடியாது. ஏன்னால் பொங்க புடையரை வச்சு பூஜை செய்து கொண்டு இருக்கலாம். பொங்க புடையரை பூஜை செய்வதெல்லாம் ஏதோ மன ஆதரவை தவிர அது பிறகு துன்பத்தை ஒழிக்க முடியாது. அப்போ பாவம் தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? தான் என்ற கொடும்பாவும் தீர்க்குமாசா தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். இந்த உலகத்திற்கு தோற்றமாக உள்ள தெய்வங்கள் எல்லாம் கற்பனை என்று உணர்கின்ற மக்கள் தான் ஞானி ஆகும். உலகத்திற்கு தெய்வங்கள் அத்தனையும் கற்பனை. சிவன் என்று சொல்வதும், திருமால் என்று சொல்வதும், பிரம்மன் என்று சொல்வதும், சக்தி என்று சொல்வதெல்லாம் இதெல்லாம் ஒரு கற்பனை என்று இதற்கு மேலான ஒரு பொருள் உண்டு. அதை அறிகின்ற மக்கள் தான் ஞானியாக முடியும். அப்போ தான் என்ற கொடும்பாவத்திற்கும் ஆசான் ஈசன் தீர்க்கக்கூடாதா? இதை அது ஆதிபராசக்தி தீர்க்கக்கூடாதா? ஐயப்பன் தீர்க்கக்கூடாதா? இல்ல பல்வேறு தெய்வங்கள் தீர்க்கக்கூடாதா? ஆனால் ஆசான் தான் பாவத்தை தீர்ப்பான். ஆசான் தான் வாசி வகுத்து தருவான். தான் என்ற கொடும்பாவத்திற்கும் ஆசான். கொடும்பாவம் இருக்கும் வரையில் எதையத்தான் சந்தேகம் வரும். இந்த கருத்தே உங்களுக்கு சந்தேகம். அப்போ தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் திருமணியில் இருக்கும் என்று கோன் என்ற சுகரவன் கண்ணீர் காட்டி கோபம் என்ற முனை போக்கி ஆட்சி போக்கி தான் என்ற அமர்வன் தன்னைக்கு நாடுவார் துண்டான் மோச்சன் மோச்சன் தருவன் ஆசான் தான். மனிதன் தான் தெய்வமாகிறான். மனித நிலை வந்தால் தெய்வமாகிறான். மற்றதெல்லாம் தெய்வம் இல்லை என்று உணர்கின்ற பதிப்பக்கம் எவருக்கு உண்டோ அவதான் நியாயம். நட்டகல்ல தெய்வம் என்று 4 கிருஷ்ணன் சாட்சியே சுத்தி வந்து முனம் ஒன்று சொல்லும் முந்திரம் ஏதா நட்டகல்ல பேசுமோ நாதன் இருக்கையில் சுட்ட சட்டு சட்டுவோம் கருத்து வரையினார். அப்ப யாருக்கு இது சொன்னது? இந்த கருத்து மாபெரும் யோகிகளுக்கு, முன்வனை அற்றவர்கள், ஊழ்வனை அற்றவர்களுக்கு, பண்புள்ள மக்களுக்கு, சிறந்த அறிவாற்றல் உள்ள மக்களுக்கு தான் இது சொல்ல முடியும், மற்றவர்கள் சொல்ல முடியாது. அப்ப கோயில் தெய்வங்கள் எல்லாம்
ஏதோ ஒரு பாமர மக்கள் வழிகாட்டியது. அது அந்த காலத்துல தரப்பறிவுள்ள மக்கள் வகுத்த பாதையார். அப்ப ஐயோட சொன்னார், கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்ற ஏதடா, வாயினால் பொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாம் இறையினாரு. கோயில் பள்ளி எது? ராத்திரி 10 மணிக்கு மேல சாமியை கொண்டு போய், ஆம்பளை சாமி பொம்பளை சாமி இருக்கும், ஆம்பளை சாமி கொண்டு போய் வைப்பான். விழிஞ்சிருந்துட்டோன்னா அது என்ன செய்வார்கள், அந்த சாமி இரவுல வந்து சேர்க்கை சேர்ந்ததாகவும் அந்த துணியை வந்து வித்துட்டு இருப்பார்கள். இதான் இந்த மாதிரி பள்ளி தான் நம்ம பார்க்க முடியும். சிவாய்க்கன் சொல்லுகிறான், இது அல்ல, இதெல்லாம் இவர்களா ஒரு சதி, ஒரு கூட்டம், இது ஒரு வகையான சேர்க்கை, இவர்கள் செய்த ஒரு கற்பனை ஆகும். எந்த சாமி ராத்திரில குடும்பத்துக்கும் இவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, ராத்திரிவாதி நினைக்கிறீங்களா? அல்ல. அப்ப அவரே சொல்றார், கோயில் பள்ளி ஏதடா, குறித்திருந்ததடா, வாயினால் தொழுது இருந்த மந்திரங்கள் ஏற. மந்திரம் எந்த மந்திரம் சொன்னா என்ன ஆகும்? மந்திரம் காத்து போனா மந்திரம் போகும். ஆக நீங்க கவனிக்கணும், வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஞானமான பள்ளியில் நன்மையாக என்கிறார். எது ஞானமான பள்ளி? எது? கோயில் பள்ளியா? ஞானமான பள்ளி என்பது புறமத்தி. இங்கே எடகளை என்று சொல்லப்படுவது பெண்களை, வலதுகளை ஆண்களை, சூழலை, இந்த ரெண்டையும் எங்கே சேர்க்க வேண்டும்? குறுமுயத்தை சேர்க்க வேண்டும். ஞானமான பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணாமையினர். அப்போ யோகிகள் என்ன செய்கிறார்கள்? பாமர மக்களுக்கு புறத்தை காட்டுகிறார்கள். ஆண் சாமி பெண் சாமி இரவு வச்சுட்டு கூட்டுவான். சாமி இந்த இடத்துல அந்த இடத்துல மாறாது. அதை நாம் பார்த்து கொண்டிருப்பது அல்ல. இங்கே சேர்க்க வேண்டும். எதை சேர்க்க வேண்டும்? பெண்களையும் ஆண்களையும் சூரியகளையும் சந்திரகளையும் குறுமைத்தை செலுத்தி நிறுத்த வேண்டும். இதுதான் ஞானமான பள்ளி. அது நன்மையாய் வழங்கினால் காயமான பள்ளியில் காணவே சொன்னார். அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்த மக்கள் என்ன செய்வார்கள்? இதற்கு தெரிய வேண்டும் என ஆகார வகை தெரிந்து கொள்ள வேண்டும். 8ம் 2ம் இனிதருகின்றனர், 8ம் 2ம் அறியாத ஏழையர், 8ம் 2ம் 2 3 4 என பட்டது சித்தான சன்மார்க்கப்பாதனர். 8 2 அகார உகாரம். 8 என்பது தமிழுக்கு ஆவுக்கு 8, ஆ என்றால் 8, ஊ என்றால் 2. இது அறியாத மக்கள் ஏழை என்று சொன்னார். இது அறியாத மக்கள் மிகப்பெரிய கல்வெறி உள்ளவனானாலும் சரி, அல்லது தினம் காலை மாலை தினம் பூஜை செய்வனா இருந்தாலும் சரி, இன்னும் கவிஞனா இருந்தாலும் சரி, எழுத்தாளனாலும் சரி, இன்னும் அநேகப்பட்ட அறிவாற்ற உள்ள மக்கள் இருந்தாலும் சரி, அவனை ஏழை என்றான். அவன் அறியாதவன் ஏழை. ஏழை என்றால் என்ன? அறிவிலையா இருந்தான். சிறப்பறிவுள்ள மக்கள் அகார உகாரம் தெரிந்திருக்க வேண்டும். ராமகிருஷ்ணன் தேர்ந்தவர் அவர் அருள்பால் படித்து விட்டு அகார உகாரம் தெரியாவிட்டால் அது படித்தது அர்த்தம் இல்லை என்று கூறுகிறது. 8ம் 2ம் இனிதருகின்றனர், 8ம் 2ம் 2 3 4, 8ம் 2ம் அறியாத ஏழையர், 8ம் 2ம் 2 3 4 என பட்டதை சித்தாங்க சன்மார்க்கப்பார். சன்மார்க்கம் என்ற வார்த்தையே ராமலிங்க சாமி அருள்பால் இருக்காரு. இங்கே வித்தியாசம் பார்க்க கூடாது. மகான்களிலே இவர் உயர்ந்தவர் தாண்டுவர் என்பதில் அது எங்களை நம்ம சித்த மரபுக்கு ஒப்பாகாது. அப்போ 2 3 4 சொன்னார். 2 3 4 இருக்குது. 2 3 6 4 10. 2 3 என்பது ஆறாதாரம், மூலாதாரம், சுவஸ்தானம், மணிப்புற, அனாறு, வித்தி. 4 என்பது வெளிப்பால், ஒளிப்பால், வெளி ஒளிப்பால் நிற்குன பார்த்த 4 ஜீவகளை. இந்த 4 ஜீவங்களையும் அகார உகாரம் சேர்ந்தால்தான் சித்தி வரும். பட்டது சித்தாக்க சன்மார்க்க பாதமே, அதுதான் சன்மார்க்க பாதம். மற்ற சன்மார்க்க பாதம், அது துன்மார்க்க பாதம். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? மாதர் வாழ்வு மண்ணிலே மறந்த போது விண்ணிலே சாந்தனான ஆவியை சரிப்படுத்த வல்லிரே வேந்த நாகி மண்டூராடும் விமலம் பாதம் காணலாம் கூந்தல் அம்பை கோணல் ஒன்றும் குறிக்கிறார் உண்மையினர். கவனிக்கணும் நீங்க. மாதர் வாழ்வு மண்ணிலே மறந்த போது விண்ணிலே ஏன் மறக்கிறான்? எப்போது மறப்பான் இவன்? இறந்தால் மறப்பான். ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ எப்போது இறக்கிறானோ அப்பதான் பாசபந்தத்தை மறப்பான். ஆனா இது மனிதன் சராசரி மனிதனோட இயல்பு. ஞானியர்கள் இருக்கும் போதே மறப்பார்கள். எப்படி மறப்பார்கள்? சாந்தமான ஆவியை சரிப்படுத்த. சாந்தமான ஆவி. இந்த 21,600 சுவாசம் ஒரு நாள் உண்டுக்கு 21,600 முறை வந்து போன சுவாசம் சாந்தமான வாசிதான காற்று. அந்த காற்றை பக்குவப்படுத்துவார்கள். சாந்தனான ஆவியை சரிப்படுத்த வல்லிரேன் வேந்தராஜு மண்டூராடு தோன்றுவார்கள். தலைவனை காணும் இந்த ஆற்றல் இந்த வாசி வசப்பட்டாதான் முடியும். வாசி வசப்படாவிட்டால் இந்த வேந்தராஜு மண்டூராடு விமோனம் காண மெய்ப்பொருளாகிய தலைவனை காண முடியாது. கூந்தலம்மை கோணல் ஒன்று குறிக்கிறாது உண்மையே. இந்த வாசியை இடகலை பெண்களை ஆகிய இந்த அகார உகாரத்தை
குருமத்தி செலுத்துகின்றவர்கள் பெண் மாயத்திலிருந்து விடுபட வேண்டும், இது சட்டம். இந்த கருத்தை ராமலிங்கசாமி சொல்லுவார். ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அது அந்த கவிதை சொல்லும்போது அது நீண்டுகிட்டு போகும், அதுக்கு அவனை விட்டுவிடுவோம். இப்போ நாங்க சொல்லுகின்ற கருத்துக்கள் இந்த இப்போ சொல்லுவார், இந்த அகார உகாரம் தெரியாத மக்கள் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும், கண்ணார் உதவி கண்டறிவாரில்லை, உள்நாடி உள்ளே ஒளிபர நோக்கில் கண்ணாடி போல கண்டிருந்தாங்க. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும். இப்ப யோகாபியாசம் எல்லா மக்களும் செய்கிறார்கள். வாசியை ஸ்தம்பிப்பார்கள், நிறுத்துவார்கள். இப்படி வாங்கி இந்த மூக்கு வலது பக்கம் வாங்கி இடது பக்கம் விடுவார்கள், அல்லது நிறுத்தி இப்படி இப்படியோ வாசி யோகம் செய்வார்கள். ஆனா தலைவனை அறிய முடியாது. காரணம், ஆசான் வகுத்து கொடுத்தவன். ராமலிங்கசாமிக்கு வாசி வகுத்து வாசி வசி நடத்தி கொடுத்தது யாரு? ஏக தலைவனாகிய மாணிக்க வாசகன் தான் வாசி நடத்தி கொடுத்தார். மாணிக்க வாசகன் பாதத்தை பட்டுகின்ற மக்களுக்கு ஞானம் சித்திக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், அப்ப திருவாசகத்தை படிப்பதை விட திருவாசகம் சொன்ன மாணிக்க வாசகன் பாதத்தை பற்றினால் உங்களுக்கு ஞான சித்தி விளக்கம் சொல்கிறார். யார்? திருமதி சொல்கிறார். சுத்த சிவனுரை தானே போயாமல், அந்த விளக்கம் அப்படி சொல்கிறோம். அந்த 8 கண்ணார முதலி கண்ணீர் காணும் விளக்கம் சொல்கிறோம். சுத்த சிவனுரை தானியல் தோயாமல் முத்தர் பலபுரம் முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மா அரணை அடைந்தற்றால் சுத்த சிவம் அவரை சுத்த செய்வனர். கவனிக்கணும். திருவாசகத்தை படிச்சுக்கிட்டு ஜாடா போட்டு ஆகுமான்னாரு. திருவாசகம் படிச்சிருந்தா போதுமா? அவர் உள்ள ஒளிதான் பாடிருக்காரு. அவர் எப்படி அந்த சிவத்தின் பெருமை அறிவிச்சிருக்காரு? அவர் அணிவித்த அந்த பேரின்பம் எப்படி? அவர் உள்ளிலும் ஜோதியை கண்டு அளவிலாத மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகிழ்ச்சி, அந்த அவர் கண்ட அந்த உண்மையை, பெருமையை, அந்த பேரின்பத்தை திருவாசகமாக பாடியிருக்கிறார். நீ அதை படிச்சுட்டு ஆனந்தப்பட்டா போதுமா? இறைவன் அடைய முடியுமா? முடியாது. அதற்காக சொல்லும்போது திருமணம் சொல்கிறார். திருமண தேவர் சுத்த சிவனுரை தானே தோயாமல் சிவத்தின் பெருமையை பேசினது திருவாசகமோடு பேசவில்லை. அதை நீ கலக்காதே என்றார். திருவாசகம் படிக்க வேண்டும் என்று எல்லா ஆண்டும் சொல்லுவார்கள். ஆனா திருமண தேவன் நாளை படிக்காதே. ஏன் சொன்னார்? படிக்கலாம், சாராதே, ஏதோ பொழுதுபோக்கு படிக்கலாம். திருவாசகம் மன ஆதரவு, அது முத்தி தந்துடாது. ஏண்டா சென்று கேட்டார். சுத்த சிவனுரை திருவாசகம் தான். அல்ல அருள் பார்க்கலாம், இன்னும் பல நூல்கள் இருக்கலாம். அதுல கலக்காதே. ஏன்னா சொன்னார், சுத்த சிவனுரை தானே தோயாமல் முத்தர் பரபொருள் முத்தி வித்தா மூலம் அருள்பா படித்து விட்டு ஆனந்தப்படுவதை விட ஆனந்தப்பட்டால் பிறகு திரும்ப அற்று போகாது. அருள்பா போதிய மாநில தாய ராமலிங்க சாமி பாதத்தை உள்ளோடு பூஜிக்கிறார். அப்போ சுத்த சிவனை தானே தோயாமல் முத்தர் பதப்புறு முத்தி வித்தா மூலம். பதப்புறு என்பது என்ன? மாணிக்க வாசகன் இயற்றிய திருவாசகத்தை படித்து காட்டி வீணா போய்விட மாணிக்க வாசகன் பாதத்தை உள்ள உருக பூஜித்தான் ஞானியாகலாம். அதானே சாரம். முத்தர் பதப்புறு முத்தி வித்தா மூலம் அத்தகையான் மோ அவன் அடைந்தற்றால் சுத்த சிவமாறு சுத்த சேவரே. சுத்த சேவர் ஆவதற்கு என்ன அடிப்படை காரணம்? மாணிக்க வாசகன் சொன்ன திருவாசகத்தை படித்து காட்டி வீணாக்குவதை விட அவன் பாயத்தை பட்டு பூஜிக்க வேண்டும். அருள்பாவை முழுதுமாக படிக்க 10 ஆண்டுகள் ஆகும். அது மொழி தெளிவாக படிப்பது. படிக்கலாம் 5 நாளோடு படிக்கலாம். ஆனா குற்றமர கற்று தெரிவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். இந்த 10 ஆண்டு என்ன செய்ய? நீ அருப்பா படித்து காத்து வீணாக்காதே. ராமலிங்க சாமி அவர்களே, இந்த பாவிக்கு ஞான சித்திக்க வேண்டும். அடியனுக்கு பந்த பாசம் அற்று போக வேண்டும். அடியன் உள்ளதை உள்ளவாறு அறிய வேண்டும். அடியன் வாசனையை அறிய வேண்டும். உண்மை கொண்டு உறவுக்கு பலி கொடுக்க வேண்டும். உன் பாதத்தை ஊனுக்குள்ள பூஜைக்கு எனக்கு அருள் செய்ய. ராமலிங்க சாமி பாதத்தை 10 ஆண்டுகள் பூஜை செய்தால் ஞானியாக. அப்போ நீங்க கவனிக்கணும். நீங்க இப்போ வேற புராணங்கள் 18 இதிகாச புராணங்கள்லாம் காத்த ஏறாயிரத்துல படிச்சுக்கிட்டு அவன் ஞானியின் பாயத்தை சொல்றான். இதே கருத்தை தாய்மான சாமியை சொல்கிறார். தாய்மான சாமிகள் சொல்லுங்க. அகத்திய தத்துவம் 300 என்று உள்ளது. அதை பூர்ணமாக படிப்பதற்கு சுமார் 14 ஆண்டுகள் ஆகும். படித்து பொருள் அறிவது. இந்த 14 ஆண்டுகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாய்மான சாமியில் வகுப்பது போல எவன் ஒருவன் உண்மை பொருள் உணர்ந்தானோ, அந்த ரகசிய அகார உகாரம் என்று சொல்லப்பட்ட ரகசியத்தை அறிந்தானோ அவன் பாதத்தை தொடர்ந்து பூஜித்தான், அது போதும். தத்துவத்தை படித்து காலத்தை வீணாக சொன்னார். என்ன அடிப்படை வழக்கம் சொல்லும்போது, தத்துவ பெயோட தலையடித்துக் கொள்ளாமல் வைத்த அருள் மௌன வல்லரையே நித்த மண்பு பூன கருது நெஞ்சு போற்ற கரமிலும்பும் காண துடிக்கும் இருக்கின்றார். அப்ப தத்துவம் என்பது என்ன? 96 தத்துவங்கள். இதை படித்து ஏற்ற காலத்தையா பேய் என்று சொன்னார். அதை தத்துவத்தை பேய் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? இது உனக்கு சித்தி தராது, காலத்தை வீணாக்காதே.
வைத்த அருள் மௌன வல்லலையே. மௌனம் என்பது மௌன நிலை. இந்த மௌன நிலை பற்றி நான் வழக்கம் சொல்றேன். அந்த கவி வழக்கம் சொல்லும்போது நான் அதை விட்டு வந்து சொல்றேன். பிறகு இந்த மௌன நிலை என்பது என்ன? சும்மா இருக்க சுகசுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டு அறிவின்றியே பெம்மான் மௌனி மொழியின் கப்பின் பேரமையால் வெண்மாய காற்று 5 நிதியம் சொன்னார். அந்த சும்மா இருக்கின்ற ரகசியத்தை, சும்மா இருப்பது என்ன? அகார உகாரமாகிய இருவகை காற்றை, வாசியை குடும்பத்தை செலுத்துகின்ற மக்கள் தான் மௌனிகள். அவர்கள் பாதத்தை பற்றி பூஜித்தால் தத்துவம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புராணங்கள், இதிகாசங்கள், மற்ற நூல்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ மௌனி ஆகிய ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மான சாமிகள், திருமூல தேவன், அகத்தீசன், ஒருவர் முனிவன், கொங்கண மகரிஷி, பட்னத்தார், பத்திரகிரி, அருணகிரி, மாபெரும் தலைவன்பால் அன்பு கொண்டால் அவனுக்கு ஞானம் சித்திக்கும். அவன் வகுத்து காட்டவன் வாசனரியை. அதான் இயல்பு. அப்ப நீங்க கவனிக்கணும். 8000 தாண்டி யோகம் இருக்கணும், கண்ணாடி கண்டறிவார்களே. உள்நாடி உள்ளே ஒளிப்பொருள் நோக்கி கண்ணாடி கூட தாண்டிட்டான். அப்ப உள்நாடி அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை கற்றவன் சொல்ல வேண்டும், அது உணர்த்த வேண்டும். வாசி நடத்தி ராமன் சாமியில் நடத்தி கொடுத்தார். ராமன் சாமிக்கு மாணிக்கவாசன் வாசனை விட்டார். வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியிலிருந்து ஒருவாண்டி, ஆசியில் கருணை உருவாண்டி அவன் அற்புத தாழ்மறை ஏற்றுக்கினார். அப்போ வாசி நடத்தி தர வேண்டும். வாசி அறியாதவன் எத்தனை பக்தி சேர்த்தாலும் மரணம் வந்துவிடும், பிறகு வரும். இது இயல்பு. அப்போ உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்க வேண்டும். உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கியவன் கண்ணாடி போல தாண்டிருந்தான் சொன்னார். அப்ப என்ன செய்யறான்? இந்த அன்பு செலுத்துகின்ற மக்களுக்கு உணர்வோடு உணர்ச்சியோடு கலக்கிற என்பது சார். அதுக்கு அறிவாற்றல் வேண்டும் அல்லவா? ஞானிகள் பாதத்தை பற்றி பூஜைக்கும் அறிவாற்றல் வேண்டும். ஆனால் இப்ப கோயில் இருக்க தெய்வங்களை கும்பிடுவதற்கு அறிவாற்றல் தேவையில்லை. பொங்க பூஜை வைக்கலாம், மாவிளக்கு போட்டு கும்பிட்டு போகலாம், ஒரு தட்டு நிறைய மாவிளக்கு வைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், பூஜை செய்யலாம், தேங்காய் உடைக்கலாம், மாவு கூட்டத்தை வைக்கலாம், கும்பிட்டு வந்துடலாம். இது பிறகு துன்பத்தை ஒழிக்காது. பிறகு துன்பத்தை ஒழிக்கின்ற மார்க்கம் வாசி மார்க்கம். நாடி நாடி உம்முலே நயந்து காண வள்ளிதேல் ஓடி ஓடி மீளுவாறு உம்முலே அடங்கிடும். தேடி வந்த காலனும் தகைத்திருந்து போய்விடும், கோடி காலமும் கொண்டு இருந்தவாறு என்கிறார். நாடி நாடி உம்முடைய நயந்து காண வேண்டும். வாசினரியை ஆராய்ந்து ஆராய்ந்து தெளிவு கூற வேண்டும், நயந்து காண வேண்டும். அப்போ ஓடி ஓடி மீளுகின்ற காற்று உம்முலே அடங்கும். உம்முலே அடங்கவிட்டால் தேடி வந்த காலனை தகைத்திருக்க செய்ய முடியாது. நீ காலனை புறமுது காட்ட செய்யணும் என்றால் வாசி வசப்பட வேண்டும். வாசி வசப்பட்டவன் தான் காலனை வெல்லுவான். மற்றவன் காலம் வெல்ல முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மகான் பாதத்தை பற்ற வேண்டும். அவன் பாதத்தை பற்றால் உனக்கு தானே அறிவு. போதந்தன் எங்கள் புண்ணிய நன்றியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினார். நாதன் நடத்தாய் நயன கலிபுற வேதம் துதித்திட போயிறான். நீ என்ன செய்கிறாய்? இந்த அறிவு கொண்டு பார்க்க முடியுமா இந்த மெய்ப்பொருளை? ஞானியர்கள் பாதத்தை பற்றினால் உங்களுக்கு அந்த உண்மை தெரியினார். போதம் என்பது அறிவு, ஞானம். ஞானத்துக்கு அறிவு நமக்கு இல்லை என்றாலும் ஞானியர்கள் பாதத்தை பற்ற வேண்டும். அது யாரா ஞானி? அவன் யார் ஞானி? சொல்லுகிறோம், அகத்தீசன் ஞானி. அவன் பாதத்தை பற்றினா உங்களுக்கு உண்மை தெரியும். அகத்திய மாரிஷி நமவென்றோது அஷ்டசித்தி தனைவார் குளிகைவார், அகத்தியரை காசாய் வேடமேவார். அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தென்று பெரு செல்ல யாருக்கும் தடையிலே அரசு என்பார். அகத்தியராம் இலக்கியத்தில் பிறந்து வைக்கிறான். மாபெரும் யோகி மகத்துவம் உருண்டிய சுப்பிரமணியர் அவருடைய அனுகிரகத்தால் தோன்றியவன் அகத்தீசன். அதுதான் அகத்திய சன்மார்க்க சம்பந்தத்திற்கும். சித்தனுக்கெல்லாம் தலைவன் அகத்தீசன். அவனை எத்தனை பெரிய ஞானி இருந்தாலும் அகத்தீஸ்வரா இந்த பாலின்பால் கருணை காட்ட வேண்டும், எனக்கு வாசி வசப்பட வேண்டும், மரணமில்லா பெருவாள் கிடைக்க வேண்டும் சொல்லாவிட்டால் ஞானியாக முடியாது. அப்போ உள்ள உருகி பூஜிக்கின்ற மக்கள் தான் வாசி தத்துவத்தை அறிவார்கள். அப்ப சித்தனுக்கெல்லாம் தலைவன் அகத்தீசன். அதனால் அகத்தீசன் சன்மார்க்கம் என்று பெயர் வைத்திருக்குமே தவிர தெரியல. வாசிக்கு தலைவன் அகத்தீசன், யோக மார்க்கத்துக்கு தலைவன் அகத்தீசன், முத்தி தருவன் அகத்தீசன். முத்தி தரும் கும்பமணி பழக்க நித்தம் முனிமுக்கும் மத்தியிலே வைத்திருவார். சித்தி தரும் புத்தி தரும் கர்மம் போகும் ஜெகஜாலகாயெல்லாம் தீர்ந்திருந்தார். அப்ப அகத்தீசன் பாதத்தை பற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனை தொடர்ந்து பூஜிக்க வேண்டும். அதுக்குதான் நடக்க சொல்லுகிறார், போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியை. நீ இந்த எத்தனை அறிவாற்றல் பெற்றிருந்தாலும் வாசனரி அறிய முடியாது. அந்த வாசனரி தடை இருப்பதற்கு பாவம். இந்த பாவம் நீக்க காட்சிக்கு போனால் முடியுமோ? அங்கே கங்கை அழினால முடியுமோ? முடியாது. அப்ப போதம் என்பது ஞானம். அதுக்கு என்ன செய்யணும்? அவரை பாதை பற்ற வேண்டும்.
காசி கோடியில் விதைப்போமோ அந்த கங்கை யாழில் கதை தானம் உண்டாமோ பேசும் உன் கண்மங்கள் சாமோ பல வேத பிறப்பது போட்டின்னு போக முடியாது. வினை ஒழிய வேண்டும் என்றால் நீ பூஜிக்க வேண்டும். காசி ராமேஸ்வரம் போகுது, காசி ராமேஸ்வரம் காசிக்கு போகின்றவர்கள் தினம் பஸ் போகுது, அதுல டிரைவரும் கட்டைட்டு தினம் போய் காசு கங்கல் கொடுத்து வரான். ஞானி ஆட முடியுமா? அல்லப்பா, இதெல்லாம் சமுதாயத்தில் லெகுவான வேலை, லெகுவான வேலை. லெகுவா லெகுவா பெற்றலாம். பெரிய துன்பத்தை ஒழிக்க முடியாது. பெரிய துன்பத்தை ஒழிக்கின்ற மார்க்கம் எல்லாம் வல்ல தலைவன் நம்மூர் இருக்கிறான். தன்னை அறிய தனக்கூறு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானே. தன்னை அர்ச்சிக்க வேண்டும். தன்னை இருப்பதில்லை. இந்த தூள கிரகத்திலே சூட்சமதயத்தை தட்டி எழுப்பினால் அந்த ஆற்றல் பெற்றவன் தலைவனாவான். உள்ள இருக்கும் சக்தி தட்டி எழுப்பினால் மரணமில்லா பெருவாழ்க்கைய மார்க்கத்தை தரும். இந்த ஆற்றலை எவன் தருவான்? போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தினார். அறிவு தருவான்டா. யார் தருவான் அறிவு? திருமலை தேவன் தருவான். தீஞ்சுவை தமிழ் பாடிய திருமலை தேவன். சித்தனுக்கெல்லாம் தலைவன் திருமலை தேவன். அவனை பூஜித்தால் அவன் என்ன செய்தான்? திருமலை தேவன் ஞானி அவருக்கு நந்தீசன் பாதத்தை பற்றினார். நந்தீசன் ஞானி அவருக்கு ஈசன் பாதத்தை பற்றினார். ஈசன் ஆதிகால தலைவன் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே மனிதனாக சித்தனானவன். இப்படி சொன்னால் அவன் நாத்திக மந்திரம் சொல்வார். அல்ல, ஆதி தலைவன். அது விளக்கம் சொல்லும் போது தென்னாளுடைய சிவனையை ஊற்றி எந்நாட்டம் இருக்கிறார். இந்த ஞானத்துக்குரிய அறிவும் ஆற்றலும் அதுக்குரிய தெளிவும் தேட்டமும் அந்த பண்பும் கூர்மையும் இந்த மண்ணில் பிறந்தவனுக்கான உண்டு. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த இந்த ஞான பூமி, இந்த 4 பாகம் சேர்ந்த ஞான பூமி பிறந்தவன் தான் அந்த ஆற்றல் உண்டு. அவன் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே சித்திப்பட்டவன் ஈசன். அவன் உலகத்துக்கான தலைவனானான். அவன் பாதத்தை பற்றுவதற்கு என்ன வேண்டும்? அவன் பூஜித்தார். திருமலை தேவன் நந்தீசன் பாதத்தை உள்ளவர்கள் பூஜித்த காரணத்தினால்தான் அவருக்கு ஆற்றல்கள் அவருக்கு இந்த எல்லா தத்துவம் உணர்த்தப்பட்டது. சாதாரண மனிதன் 3000 பாடல் ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடினார். 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பூஜிக்க வேண்டும் அல்லவா? எல்லா மகன்கள் தான் சொல்லுகிறார்கள். உள்ளுவார்கள் சிந்தையில் குறிப்புணர்ந்த ஞானிகள் வில்லுவார்கள் பக்குவத்தில் வேண்டி வேண்டி ஏற்றினால் உள்ளுமாய் புறவுமாய் உணர்வதற்கு உணர்வுமாய் தெல்லிதாக நின்ற ஜோதி செம்மையை தென்றினார். நீ திருமலை தேவா என்றால் போதும். முன்னே சொன்னோம், போதம் தரும் எங்கள் புண்ணிய நெஞ்சின்றோம். போதம் என்பது அறிவு. அப்படி போதம் அவனுடைய பாதத்தை பற்ற அவன் என்னென்ன கற்றானோ உணர்ந்தானோ தெளிந்தானோ அது அப்படியே உனக்கு பிரதிபலிக்கும். போதம் தரும் எங்கள் புண்ணிய நன்றியே போதம் தண்ணி வைத்து புண்ணியரான். சிந்திக்க அவன் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்போடு கூடி உன்னுள்ள இருக்கின்ற எல்லா சக்தி தீய சக்தி நீக்கி உன்னை புனிதமாக்குகிறான். நாதம் நடத்தான் என நாதம் என்பது தசநாதம். அது எப்படி தோன்றும்? இது இடகலை என்று சொல்ல இடகலையும் பின்களையும் சொல்லப்பட்ட இந்த ரகசியத்தை ஆசான் தயவு கொண்டு குருமத்தி செலுத்திவிட்டால் அங்கு நாதம் ஒடிக்க வேண்டும். செல்லம்பொழி என்னை கெட்டுமடி மற்ற சிப்புள்ளை பாதைக்கு உடுக்குமடி வளம்புரிய சங்கு ஊதுமடி மேலே வாசியை பாரடி ஞானே சொன்னார். அப்போ தசநாதம் கேட்கும். அப்ப நாதம் நடத்த நயனம் கழிப்புற வேதம் துதித்திட போயிருந்தார். அந்த நாதம் தசநாதம் தோன்றினால்தான் ஒரு ஒளித்தொடர் தோன்றும் குருமத்திலே. அது நயனம் கழிப்புற கண்கள் கழிப்ப. ஆனால் காண்பதற்குரிய காட்சிகள் குருமத்தை தோன்றும். அப்படி தோன்றினால் வேதம் எல்லாம் பாராட்டு கொண்டு ஆட்டம் தருவார்கள். இதெல்லாம் நடைமுறை தத்துவங்கள். இது கற்பனை அல்ல. அப்போ உள்ளுவாக சிந்தையில் குறிப்புணர்ந்த ஞானிகள் தினமும் அகத்தீசனையோ திருமலை தேவனையோ வணங்கினால் உன்னை அவர் நினைப்பார்கள். உள்ளுவாக சிந்தையில் குறிப்புணர்ந்த ஞானிகள் நீ எதை கேட்கிறாய்? எதை கேட்க வேண்டும்? மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கத்தை கேட்க வேண்டும். அதுதான் கேள்விக்கு அர்த்தம். அதுதான் அவருடைய விண்ணப்பம், உண்மையான விண்ணப்பம். அதை கேட்டால்தான் தருவார்கள். ஆனால் மற்றதை கேட்கலாம். ஆனால் அது சிறப்பறி இருக்க வேண்டும். அதுக்கு போதம் தருவார். கேட்கும் போது நாங்களாம் அன்பர்களுக்கு சொல்லுவோம், தினமும் காலை எழுந்திருந்து 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். மைதானம் கழிக்க வேண்டும். தீபத்து முன்னே அகத்தீச நாமத்தையோ திருமலை தேவ நாமத்தையோ மாணிக்கவாசனையோ ராமலிங்கசாமியையோ பட்டணத்தாரையோ தாய்மா சாமிகளையோ தொடர்ந்து எத்தனை மகான் நாமத்தை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? உதயத்துக்கு பிறகு கீழ் திசையாக இருந்து தீபம் ஏற்றி வினாத்தண்டு நிமிர்ந்திருந்து அடியின் வாசியை கலக்க வேண்டும் என்று கேட்டு வாசி மூக்கு பக்கம் இழுத்து ஸ்தம்பித்து நிறுத்த வேண்டும். நிறுத்தியும் போது அவர்கள் அடிக்கடி மகான்கள் உள்ளே வந்து செல்வார்கள்.
சென்ற பின் உங்களுக்கு இயல்பாக ஆண்டுகள் சில கடந்த பின் உங்களுக்கு ஞானத்தை பற்றியே அல்லது வாசியை பற்றி உணர்வுகளை ஊக்குவார்கள். இந்த தத்துவத்தை நீங்கள் பின்பற்ற நிச்சயமாக கூடும். ஆனால் அதற்கு தடையா இருப்பது என்ன? இந்த அறிவாற்றலுக்கு தடையா இருப்பது என்ன? பழிவு திண்மத்தை செய்த பாவனர் தடை எவை எனில் அஞ்ஞான சந்தேக வருதினர். கைவல்ய நவநீத ஓடிய தலைவன் தடையா இருப்பது என்னன்னு கேட்டார். பல ஜென்மத்தை செய்த பாவம் தான் இதெல்லாம் அறிய முடியாத தத்துவம். பல ஜென்மத்தை செய்த பாவம் இதை உணர முடியாத ஒரு அஞ்ஞானத்தை உண்டு பண்ணுனார். தடை எவையெனில் அஞ்ஞான சந்தேகம் வருது. அஞ்ஞானம் இருப்பதால் சந்தேகம் வருதுன்னு தோன்றும். அந்த அஞ்ஞானத்தை சந்தேகத்தையும் அஞ்ஞானத்தால் ஏற்படுற சந்தேகத்தை ஒரு விதத்தை எப்படி நீக்க வேண்டும் கேட்டார். விளக்க சொல்லும் போது தடை எவையெனில் அஞ்ஞான சந்தேக விரோதங்கள் படர் செய்யும் இந்த முண்டும் படஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தாக்கால் உயர்ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கேட்பாய் சிந்தித்து செய்தான் சொன்னார். அது தெரிய வேண்டும் அல்லவா? திடமுடன் கேட்ட சிந்தித்து செய்தனர். இதை யார் மூலமாக செய்ய வேண்டும்? எவன் மூலம் அற்றானோ, எவன் பந்தபாசம் அற்றானோ, எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ, மனமாய் கற்றானோ அவனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டு தெளிவு பெற வேண்டும். அவன் கேட்டு தெளிவு பெற்றதான் வாசனையை பற்றி உமக்கு சொல்லுவார்கள், உணர்த்துவார்கள். சில அன்பர்கள் கேட்பார்கள், தெரிவார்கள், ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். கேட்டு சிந்தித்தால் போதுமா? தெளிவு வந்து விடுமா? நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லவா? நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன தாய்மான சாமிகள் கைவல்ய நவநீத ஓடிய சொன்னார். சாமிகள் கேட்டு சிந்தித்து தெரிந்தால் போதாதப்பா நாட்டை. அவர் கேட்டு சிந்தித்து தெரிந்தால் போதும் சொன்னார். சந்தேகம் ஒரு நீங்குவதற்கு ஒரு மனிதனுக்கு சந்தேகம் தான் பிறவிக்கு காரணம். பிறவிக்கு காரணம் பல இருக்கலாம். அவா என்ப எல்லா உயிருக்கும் என்றான் அவா பிறப்பு வித்துன்னு சொன்னா பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும் மரலான மானா பிறப்பு என்றான். ஆனால் சந்தேக விருது நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பண்பட்ட மக்களோடு பழக வேண்டும். தத்துவத்தை உணர்ந்த தோற்றம் இயக்கம் ஒடுக்கமாக்கிய தத்துவத்தை கசடர் உணர்ந்தடம் கேட்டு தெரிய வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? வகுத்து வந்து ஞானி இருப்பால் கற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அது உண்மை உங்களுக்கு தானே புறப்படும். அப்புறம் தாய்மார் சாமிகள் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடில்லா மெய்த்தெளிவால் வாட்டமரா உட்போ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிஷ்டையினை மேவினோர் கண்டோதான் பொய்யாம் பிறப்பிறப்பு போனார். யாருக்கு பொய்யாம் பிறப்பது? சத்தியமாக உறுதியாக நமக்கு பிறப்பிறப்பு உண்டு. கேட்டு சிந்தித்து நாட்டமுற்று வாசியை கற்றவனுக்கு நிச்சயமாக பிறப்பிறப்பட்டு போகும். அது பொய்யா. இந்த தத்துவத்தை சொன்னால் புறப்படுமோ? ஏட்டறிவால் புறப்படுமோ? ஏட்டறிவால் புறப்படாது. அதுக்கு ஆசான தய வேண்டும். அது கூட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மகான், இது சிவஞான ஒரு மகான் சொல்கிறார், வித்தகமாக பலகளை பயின்றும், வித்தகமாக பலகளை பயின்றும், எல்லா தத்துவத்தையும் பூர்ணமாக உணர்ந்தும், மேவுதல் பயன்களை அறிந்தும், எல்லா தத்துவத்தை உணர்ந்தால் மட்டும் உணர்ந்தும், முன்னர் அதை பின்பற்றி செல்கின்ற ஆற்றலை பெற்ற போதிலும் மேவுதல் பயன்களை அறிந்தும் தத்துவம் முழுதும் கசடர உணர்ந்தும். தத்துவத்தை முழுதும் கசடர் கிட்டத்தட்ட 20 வயசு ஆரம்பிச்சா 80 வயசு ஆகும். 60 ஆண்டுகள் ஆக வேண்டும். இப்ப தத்துவத்தை முழுதுமாக கற்று முடிவது. தத்துவம் முழுதும் கசடர உணர்ந்தும் தன்னிலை அறிவதற்கு அரிதாம். சுத்தம் ஞான தேசிகன் மகிழ்ந்தே சொல்லாமல் சொல்லுகிற மொழிதானே. அது சொல்லாமல் சொல்லுகின்ற பேசு நிறுத்தி பேசாமல் நிறுத்துப்பார். பேசாமல் நிறுத்தி மௌனம். சொல்லாமல் சொல்லும் ஒரு மொழியாம் நித்திரை மோன முத்திரை மோன நிலையினால் அன்றி புத்தியின் கடை நிலைக்கிறான்னு சொன்னார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எல்லா நூலும் படித்தாலும் மட்டும் போதுமா? ஒப்புலப்படாது. தத்துவம் முழுதும் கசடர் ஒன்றால் போதுமா? முத்திரை மோன நிலையினால் என்று முத்தி நிலை கிடையாது சொன்னார். முத்திரை மோன என்பது என்ன? மோனம் எது வாய் முடிப்பதோ ஆடு மாடெல்லாம் மோனமா இருக்கு, ஞானி ஆயிடுமா? இன்னும் சில பேர் புலப்படாத பொருள் அறியாத மூடர்கள்லாம் மோனம் இருப்பது ஞானி வந்து ஞானி ஆயிடுவானோ? அல்ல. மோனம் என்பது என்ன? மோன நிலை, மௌன நிலை. அது ஆசான் சுட்டி காட்ட வேண்டும். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறை என்றலுமே அம்மா பொருள் எழுதினார். செம்மான் மகளை திருடும் திருடன் யாரு தலைவன்? சித்தனுக்கெல்லாம் தலைவன். அகத்தீசனுக்கு ஆசான் சிவகோபர் சுப்பிரமணியர். அப்போது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இருவான் சும்மா இரு சொல் அறை என்றலுமே அம்மா பொருள். ஆசான் இந்த மோன நிலையை சுட்டி காட்ட வேண்டும்.
அந்த சும்மா இருக்கிற ரகசியத்தை சொல்ல வேண்டும். சொன்னால்தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை என்றால் எப்படி தெரியும்? அது எப்படி உணர்த்துவார்கள்? அது உணர்வோடு உணர்ச்சியோடு இருந்து உணர்த்துவார்கள். அதை விளக்கம் சொல்லும்போது கவனிக்கணும். சிந்தையில் இருந்து உணர்த்துவார்கள். ஆமை என்ன செய்யும்? ஆமை பற்றி எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். அதோட இயல்பு என்ன? அது எப்படி இனப்பெருக்கம் செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமோ? தெரிந்திருக்கலாம் ஒரு சில நண்பர்களுக்கு. ஆமை கரையேறி முட்டை வைக்கும். கடல் ஆமை ஒவ்வொன்று கிட்டத்தட்ட ஒரு டன் எடையோட இருக்கலாம். குறிப்பாக அவர் காட்டினார் சிவாக்கியன். கடலிலே திரியும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடவுளிலே நினைத்த போது ரூபமான வாறு போல் மடவுளிலே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைத்து நல்ல உண்மையான உண்மையினர். ஆசான் நீ உள்ள உருக ஆசான் நினைத்தால் அவன் உன்னை நினைப்பான். நினைத்தால் மும்மலத்தை விழுகின்ற அறிவாற்றலும் அந்த சூட்சமத்தை தட்டியெழுப்புகின்ற பரிப்பக்கம் உனக்கு கிடைக்கும். கவனிக்கணும். நீங்க ஆமையானது கரையில முட்டை வைத்து விட்டு ஒரு 300-400 மைல் சென்று தான் குஞ்சு முட்டை வைத்த இடத்தை குறிப்பாக நினைத்தால் குஞ்சாகும். இதை சொல்லுகின்ற மார்க்கம் என்ன? ஏன் சொல்லுகிறார்கள்? நினைக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு அந்த அறிவாற்றல் கிடைக்கும். அது நினைத்தால் குஞ்சாகும். அதுபோல மடவுளிலே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைக்க நல்ல உண்மையான உண்மையினர். தலைவனை உள்ளவர்கள் நினைத்தால் ஆமை நினைப்பது நினைத்தால் குஞ்சாவது போல அகத்தீசை நினைத்தால் உமக்கு ஞானம் தானே வருகின்றார். இது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவங்கள் வளர்த்துள்ளதா? இல்ல உள்ளுக்கு வந்துருங்க. சரி. அப்போது ஆமை இனப்பெருக்கத்திற்கு கடலிலே இருந்து கரையேறி முட்டை வைத்து விட்டு மீண்டும் கடலிலே பல மைல்கள் சென்ற போதிலும் சென்று ஒரு 300-400 மைல் சென்ற போதிலும் தான் இட்ட முட்டையை குறிப்பாக நினைத்தால் குஞ்சாவது போல அகத்தீசனையோ திருமணத்தையோ மாணிக்கவாசன் நினைத்தால் அந்த அவன் என்ன மோனநிலை என்று சொல்லப்பட்ட ரகசியத்தை உங்களுக்கு உணர்த்துவான். உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் என்று சாரம். இதே கருத்தை இது ஆமைக்கு ஓமை சொன்னார். ஆமை நினைத்தால் குஞ்சாவது போல அகத்தீசன் உன்னை கூர்மையாக நினைத்தால் உனக்கு ஆற்றல் கிடைக்கும் என்று சொன்னான். இதே கருத்தை சிவாக்கியன் மறுபடி சொல்லுகிறான். நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். குளவி இனப்பெருக்கத்துக்கு என்ன செய்யும்? ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி காலங்களிலே பெய்யக்கூடிய மழையால் ஏற்படுகின்ற மண்ணை, அந்த ஈர மண்ணை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கூண்டு கட்டும். கூண்டு கட்டி வெளியிலே தனக்கு விருப்பமான புழுக்களை கொண்டு வரும். கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ளே திணிக்கும். திணித்து என்ன செய்யும்? ஓம் என்ற சத்தம் கொடுக்கும். ஓம் என்று தொடர்ந்து சத்தம் கொடுத்தால் அந்த புழு குளவியாகும். இனப்பெருக்கத்துக்கு நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குளவி என்ன செய்யும்? மண்ணால் வீரமண்ணை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கூண்டு கட்டி தனக்கு விருப்பமான புழுவை கொண்டு வந்து அந்த கூண்டிலை திணித்து தான் என்ன ஆக வேண்டும் என்று தொடர்ந்து நினைத்தால் அந்த குளவி, அந்த புழுவு குளவியாகும். இதை ஏன் தலைவன் சொல்லுகிறான் சிவாக்கியன்? அதுபோல் குளவிக்கு எத்தனை அறிவு? செடி கொடி மரங்களுக்கெல்லாம், தாவர வர்க்கத்துக்கெல்லாம் ஓரறிவு, பரிசு உணர்வு மட்டும் உண்டு. புழு, நத்தை, சிப்பி இது போன்ற உயிருக்கெல்லாம் ஈரறிவு. பரிச உணர்வும் நாக்கால் சுவை உணர்வு என்ற அறிவு முத்து, சிப்பி, நத்தைகளுக்கு உண்டு, ஈரறிவு. எறும்பு, செல் இது போன்ற உயிர்களுக்கு மூவறிவு. பரிச உணர்வு, நாக்கால் சுய உணர்வு என்ற அறிவு, கந்தம் என்ற மூக்கால் வாசனை என்ற உணர்வு. ஆனால் குளவிக்கு 4 அறிவு. குளவிக்கு பரிச உணர்வு, உணர்வு, கண் உணர்வு, செவி உணர்வு. செவி மட்டும் இருக்காததுக்கு பரிச உணர்வு, சுவை உணர்வு, கந்த உணர்வு, கண் பார்வை உணர்வு. 4 அறிவு உள்ளது குளவி. தான் கொண்டு வந்த புழுவுக்கு ஈரறிவு. புழுவுக்கு ஈரறிவு தான். ஈரறிவு உள்ள புழுவை கூண்டிலே திணித்து இது தன் இனமாக வேண்டும் நினைத்தால்
அது குஞ்சாகும். அந்த குளவி அந்த புழுவு குளவியாகும். ஏதோ ஒரு சிக்கல் மழை பெய்யுறதா ஒரு கலக்கம் இருக்குது. அவர் பேச்சு முடிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு தடையா இருக்கு. புரியல உங்களுக்கு? சரி சரி. எந்த நேரம் உங்கள் மனசுக்கு ஒரு வகையான ஒரு தகத்தம் இருக்கு. அப்போ குளவி என்ன செய்யும்? ஆமை நினைத்தால் குஞ்சாவது போல குளவி தன் இனப்பெருக்கத்திற்காக ஈரறிவு உள்ள ஒரு புழுவை கொண்டு வந்து தன் ஒரு கூண்டிலை திணித்து இது என்னமாக வேண்டும், தன்னினமாக வேண்டும், தன்னினமாக வேண்டும் தொடர்ந்து நினைத்தால் குஞ்சாகும், தன் குளவியாகும். இதை தலைவன் ஏன் சொல்கிறான் என்றால், எதையும் குறிப்பாக உற்றுணர்ந்து நினைத்தால் அது உனக்கு சித்திக்கும் என்பது சார். அது விளக்க சொல்லும்போது, பச்சைமண் பதிப்பிலே பழு பதித்த வேட்டுவன் நித்தமும் நினைத்தவண்ணமாயிடும், பச்சைமண் எழுந்து போய் பறந்து தும்பியாயிடும், பித்தர்வாள் எரிந்து கொள்ளும் பிரான் இந்த குளம் என்றார். குளவி தன் இனப்பெருக்கத்துக்கு புழுவை என தன் இனம் ஆக்குவது போல நீ என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக தினமும் நினைக்க வேண்டும். நித்தமும் நினைத்த வண்ணமாயிடும். ஒரு மனிதன் ஞானி அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து அதே சிந்திக்க வேண்டும். அது கை கூடினாலும் கூடாவிட்டாலும் தொடர்ந்து சிந்தித்தால் சித்தியாகும் என்பது சாரம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாம் ஏற்றான் வள்ளுவான். அப்போ இனப்பெருக்கத்துக்கு குளவியானது புழுவை தன்னினாக்குவது போல அந்த ஆற்றல் குளவி கொண்டு நான்கறிவு உள்ள அந்த குளவிக்கு இனப்பெருக்கத்துக்கு புழுவை குளவியாக்கும் ஆற்றல் இருப்பது போல நீ என்ன செய்ய வேண்டும்? சூட்சம தேகத்தை தட்டி எழுப்பதற்கு அகத்திய சம்பால் அன்பு கொள்ள வேண்டும், ராமலிங்க சம்பால் அன்பு கொள்ள வேண்டும். நீ எதை குறித்து நினைக்கிறாயோ அதை சிந்திக்கும். இந்த கருத்து சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சற்று மன வேண்டும் அல்லவா? இந்த கருத்து சொல்லுகிறோம். ஏன் மகான்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள்? நீங்க உங்களுக்கு மன வேணும் அல்லவா? அதுக்கு கொங்கண மகளை சொல்லுகிறார், மனமும் அதியும் இல்லாவிடில் பலி மாறுதல் சொல்லி என்ன செய்வாள்? மனமுறுதியும் இருக்க வேண்டும் மற்றும் வாசி பழக்கம் சொல்வார். மனமும் அதியும் இல்லாவிடில் பலி மாறுதல் சொல்லி என்ன செய்வாள்? மனமுறுதியை வைக்க வேண்டும், பின்பு வாழை கிருபை உண்டாக வேண்டும் சொன்னார். மன வேண்டும். என்ன மன வேண்டும்? பிறந்தா அவனுக்கு மோட்சத்தை தேட வேண்டும், மரணமில்லா பெருவாளுக்குரிய மார்க்கத்தை அடைய வேண்டும் என்று மன வேண்டும். மனம் இருந்தால் போதாது, மதியும் வேண்டும் என்றார். மதி வேண்டும் அல்லவா? ஞானத்துக்குரிய அறிவு இருந்தாலே இது சாதிக்க முடியும். மன உறுதி இருக்க வேண்டும். மன உறுதி இருக்க வேண்டும். எந்த மன உறுதி இருக்க வேண்டும்? முன்வைத்த காலை பின்வைக்காக தீர இருக்க வேண்டும். அது ஆசான் தெய்வம் இருந்தால் நிச்சயமாக கை கொடுக்கும். ஆசான் தெய்வம் இருந்தால் உங்களுக்கு இயல்பாகவே இந்த மூலவாசியை கட்டுக்கின்ற ஆற்றல் கிடைக்கும் சொன்னார். கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தனியார் சென்றார். கிட்டுமோ ஞான யோகம். ஞான யோகம் பெற்றாதானே அண்ணாமலா பெறுவார் பெற முடியும். கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம். குருவின் பாதம் இருக்க வேண்டும். குருவின் பாதத்தை பற்றாமல் உங்களுக்கு மனமாய் கற்று போகாது. இதே கருத்தை சொல்லுவார் பட்னத்தார். அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போட்டி தன்னை பெற்று வாழாமல், அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போட்டி தவம் பெற்று வாழாமல், உற்பத்தி செம்பொன் உடம்பை பெறு வாழ்வு நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போலானார். அற்புதமா இந்த உடல். யாருக்கு அற்புதமான இந்த உடல்? எவன் ஒருவன் உடம்பை பற்றி ஆராய்ந்தானா அவனுக்கு அற்புதமான உடல். அவர்களுக்கு தான் அவர்கள் அந்த அற்புதமாக ஒரு அற்புதம் என்று சொல்லப்பட்ட உடல் சூட்சம தேகத்தை தட்டியில் கொண்ட மக்களுக்கு தான் அந்த அற்புதமான உடல் ஆகும். இல்லை தூள தேகம் நிச்சயமாக வேண்டிவிடும். சர்க்குருவை போட்ட வேண்டும். அது என்ன சர்க்குருவை போட்ட வேண்டும்? சர்க்குருவை போட்டினால்தான் அற்புதமான இந்த உடல் சித்தி பெறும். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு பொம்மல் நாட்டமென்றே இரு கொள்ளாத உடலை அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுத்தத்தின் வாழ்வை கோடங்கவலில் ஓட்டமென்றே நெஞ்ச உதேசம் என்றார். சர்க்குரை போட்ட வேண்டும். அதிகா சர்க்குரு அதான் முன்னே சொன்னோம். பந்தவாச அற்றவனும் கருணை வடிவானவனும் யார் எதை கேட்டாலும் கொடுக்க தகமை உள்ளவனும்
நினைத்த போதெல்லாம் நினைத்தபடி அருள் செய்கின்ற ஆற்றுள்ளவனும் ஆகிய அவன் பாதத்தை பற்ற வேண்டும். அதை விட்டு விட்டு உற்பத்தி செம்பொன் உடைமை பெறும் வாழ்வு நம்பி அனித்தியமான பொருளை நித்தியம் என்று கருதுகின்ற மயக்க உணர்வோடு இருந்தால் எப்படி நாம் சத்குரு பாதத்தை போட்ட முடியும்? நில்லாதவற்றை நிறையன என்று உணரும் புல்லறிவான்ம கடனா வள்ளுவன். அற்புதம் என்று சொல்லப்பட்ட இந்த உடம்பை யாருக்கு அற்புதம் என்றால் எவன் சத்குரு பாதத்தை போட்டுகிறானோ அவனுக்கு இது உடம்பு அற்புதமாகும். அற்புதமான உடம்பு என்பது மும்மலம் அற்று போகனாதான் அற்புதமான உடம்பாக இருக்க முடியும். அது சத்குருவை போட்ட வேண்டும். சத்குருவை போட்டினால் உங்களுக்கு அனித்திய நித்தியம் என்று உணர்கின்ற பருவபக்குவமான அறிவு கிடைக்கும். இல்லை என்றால் சர்ப்பத்தின் வாயில் தவளை போல ஆனேன்னு சொன்னார். ஒருபோதும் வாழ்வதறியார் கருதுவ கோடியும் அல்லவளனா வள்ளுவன். ஒருபோதும் வாழ்வதறியார் கருதுவ கோடி அல்லவளை என்றால் வாழ்வது என்பது உண்மை பொருளை உணர்கின்ற பரிபக்குவமான அறிவு கொண்டு வாழ்வதுதான் வாழ்வு. அப்படி இல்லை என்றால் அஞ்ஞானம் உள்ள மக்கள் பொருளல்லவற்றை நிலை இல்லாத ஒன்றை நிலை என்று உணர்ந்து அதை பின்பற்றுகின்ற மக்கள் அனித்தியமானதை நித்தியம் என்று மயங்குகின்ற மயக்கத்தால் பல கோடி எண்ணுவார்கள் சொல்வார்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் பேச்சு முடிக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தடையா இருந்துட்டு நாம் என்ன செய்கிறோம்? சர்ப்பத்தின் வாயை தவளை போல் ஆகாமல் என்ன செய்ய வேண்டும்? சர்க்குருவை போட்ட வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கம் இந்த கூட்டம் ஏதோ ஒரு அளவுக்கு நடத்தாமல் நினைச்சோம். ஆனால் ஏதோ ஒரு சில சரணங்கள் முன்னாடி இருந்த மக்களுக்கு எல்லாம் எனக்கு ஒரு பேச்சு தொடர்ந்து பேச முடியாத ஒரு சில நிலைமை வந்து விட்டது. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் நாங்கள் வகுத்து காட்டுகின்ற பாதை அகத்தீசனையோ திருமூல தேவனையோ வழிபாடு செய்தால் மட்டும் போதாது, வாசநெறி அறிய வேண்டும். வாசநெறி பின்னாடி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அது எப்படி செய்யணும், அது எப்படி செய்தால் வாசி சித்திக்கும். அப்போ அது 8-2 என்பது என்ன? 8ம் 2ஐயும் கூர்ந்து மறை எல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் சேர்ந்து வெட்டை வெளி தன்னை சார்ந்து ஆனந்த வில்லத்தின் மூழ்கிய மிகுகளை கொண்டிருந்தார் கருவள் சித்தர். அப்போ அகார உகாரமாகிய ரகசியத்தை அறிகின்ற மார்க்கத்தை அகத்திய சன்மார்க்க சங்கம் போதிப்பது மட்டுமல்லாது பூஜாவதியும் சேர்த்து சொல்லி வருகிறது. நாங்கள் உண்மையான வாசி பழக்கத்தை சொல்லி வருகிறோம். சிலர் இந்த பொதுமக்களிடையே இந்த குண்டல் சக்தி ஏற்றுகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? சில பேர்கள் அப்படியே வினாத்தண்டோடு அப்படியே கையை கொண்டு வந்து அப்படியே தடைவிட்டே வந்து குறும் வைத்து வந்ததும் குண்டல் சக்தி உச்சிக்கு வந்து விட்டது, இனி இக வாழ்க்கையிலிருந்து பர வாழ்க்கை வந்து விட்டாய் என்று ஒரு வகையான பெருமை உண்டு பண்ணுகிறார்கள். அது தப்பு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அது ஏன் தப்பு என்று சொல்கிறோம் என்றால் ஐயே மெத்த கடினம் என்று சில தத்துவத்தை பல ஆண்டுகள் பாடுபட்டால்தான் உண்மை இந்த தத்துவம் இந்த யோகாபியாசம் ஒருவருக்கு புலப்படும். அதை விட்டுவிட்டு இந்த வினாத்தண்டை எழுப்பி வினாத்தண்டை தடவி கொண்டாந்து புறமத்தை சேர்த்து விட்டதும் குண்டல் சக்தி உச்சிக்கு வந்து விட்டது என்று சொல்லி ஒரு பெருமை உண்டு பண்ணி அவர் தொடர்ந்து பூஜாவதி செய்து தான் முன்னேறுவதற்கு தடையா இருக்கின்ற இந்த தத்துவத்தை குற்றம் என்று சொல்லி உண்மையான யோக நெறியை நாங்கள் வகுத்து காட்டி வருகிறோம். அப்போ அகார உகாரத்தை சொல்லும் பொழுது அகார உகாரம் என்பது என்ன? இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உங்களுக்கு சோர வேண்டானார் திருமூல தேவன். அகார உகாரம் என்பது நீ என்ன செய்வார்கள் யோகிகள்? வினாத்தண்டு நிமிர்ந்திருந்து வயிற்றிலே பழைய உணவு இல்லாமல் மலச்சிக்கு இல்லாமல் பத்மாசனம் விட்டு வாசியை ஸ்தம்பித்து நிறுத்தி கண்டஸ்தானம் வரை சிகாரஸ்தானத்தை நிறுத்தி காற்றை உள்ளே ரேசிக்கும் போது இருகளை வருகின்ற அந்த சுவாசத்தை என்ன செய்வார் என்றால் உள்காற்று இருக்கும்போதே வெளிக்காற்றை அப்படியே வெளிக்காற்று இருக்கும்போது உள்காற்றும் வெளிக்காற்றும் இரண்டும் சேர்த்து குறுமைத்து ஒடுங்கின்றதுக்கு அகார உகாரம் சேர்ந்தது என்று பொருள். இதை அவர்களுக்கு பயிற்சி கொடுப்போம். எப்படி பயிற்சி கொடுப்போம் என்றால் தினமும் பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜையும் அகத்தீசன் பாதமாக இருக்க வேண்டும், மாணிக்கவாசன் பாதமாக இருக்கும்னு சொல்லுவோம். சொல்லி இந்த தத்துவத்தை உங்களுக்கு அவர்கள் உணர்த்த வேண்டும் என்று சொல்லுவோம். அவர்கள் மகான்கள் உணர்த்தினால்தான் இந்த அகார உகார தத்துவம் உணர முடியும் என்று சொல்லுவோம். இந்த பிரமையெல்லாம் உண்டு பண்ண மாட்டோம், இந்த பிரமையை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லுவோம். இந்த 8-2 என்பது சில மக்கள் சொல்லலாம், அது ஆசான்தான் வகுத்து காட்ட வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வாசியை பின்பற்ற வேண்டும், நித்திய சரத்தை அறிய வேண்டும் என்று சொல்கிறோம். ஏதோ ஒரு வகையான தடைகள் இன்று ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் இந்த சுவாசத்தை மாற்றுகின்ற முறையை உங்களுக்கு சற்று விளக்க சொல்லிவிட்டு இதோடு முடிக்க போகிறோம். என்ன செய்கிறார்கள் யோகிகள்? காலையில் இருந்ததும் முறைப்படி எல்லா மகான வணங்கி சரத்தை சற்று கவனிப்பார்கள். சரம் பார்ப்பதும் பரம் பார்ப்பது என்று உணர்த்தப்படும். சரம் பார்க்கிறவர் தான் பரம் பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில்
சூரியகளை இயங்க வேண்டும். எடுத்து வைங்க, நான் விளக்க சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சூரியகளை இயங்க வேண்டும். திங்கட்கிழமை காலையில் சந்திரகளை இயங்க வேண்டும். ஏன் இந்த வாசி கவனிக்க வேண்டும் என்றால் வாசி பழக்கம் அறிய வேண்டும் என்பதற்காக விளக்கம் சொல்கிறோம். திங்கட்கிழமை காலையிலே சந்திரகளை இயங்கினால்தான் இந்த வாத பித்த சிலேத்தம் என்று சொல்லப்பட்ட நாடிகள் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். வாத பித்த சிலேத்தம் அந்த நாடிகள் செம்மைப்படாவிட்டால் உங்களுக்கு ஞானம் சித்திக்காது, வாசியோடைய இயல்பு தெரியாது. அப்போ என்ன செய்வார்கள் யோகிகள்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூக்களை கையொழித்து பார்க்கும்போது உதயத்திலே சூரியனை இயங்க வேண்டும். சூரியன் இயங்காவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால் இப்படி உட்கார்வார்கள். உட்கார்ந்து இந்த வலது கால் வலது கால் குதிங்கால் நரம்பை சற்று லேசாக பற்றுவார்கள். பற்றி அழுத்தினால் சுவாசமானது ஞாயிற்றுக்கிழமை சூரியன் இயங்கும். அப்படி இயங்காவிட்டால் நோய் சூழும் என்பது சரநூல் சட்டப்படி நோய் சூழும் என்பது சரநூல் சட்டம். அப்போ திங்கட்கிழமை காலை மூக்களை கை வைப்பார்கள். மூக்களை கை வைக்கும் போது சந்திரனை இயங்காவிட்டால் என்ன செய்வார்கள் என்றால் இப்படி மாற்றி உட்காருவார்கள். உட்கார்ந்து இடது கால் குதிகால் நரம்பை சற்று அழுத்துவார்கள். அதுதான் சுவாசம் மாறும். இது நித்தமாக அதை பின்பற்ற வேண்டும். நித்தமாக பின்பற்றினால்தான் உங்களுக்கு வாதப்பித்த சிலைத்தம் என்பது செம்மையாக நடக்கும். வாதப்பித்த சிலைத்தம் செம்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு அமையும். அப்போ என்ன செய்வார்கள்? செவ்வாய்க்கிழமை காலையில் மூக்களை கை வைக்கும் போது சூரியன் இயங்க வேண்டும். அப்படி சூரியன் இயங்காவிட்டால் இதே போல் வலது காலை இப்படி வைத்து வலது கால் குதிகால் நரம்பை அழுத்தினால் சுவாசம் மாறும். அதே போல் புதன்கிழமை சந்திரர்கள் இயங்க வேண்டும். வியாழக்கிழமை வளர்புரை என்றால் சந்திரர்கள் இயங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சந்திரர்கள் இயங்க வேண்டும். சனிக்கிழமை சூரியன் இயங்க வேண்டும். இதோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இது வாசி பழக்கம். இந்த வாசி பழக்கத்தை முழுதுமாக கற்றாதான் இந்த இடகலை பெண்களை ஒன்றுபடுத்த முடியும். அதுக்கு தான் இந்த வாசி பழக்கம் சொல்லுவோம். இன்னும் சரநூல் சட்டப்படி இந்த சுவாசத்தை அறிந்த மக்கள் என்ன செய்வார்கள்? யாரேனும் ஒரு பெரிய அதிகாரியை சந்திக்கும் போது அதிகாரியை சந்திப்பதோ அது ஒரு மத்திய சிந்திருக்க போக வேண்டும் என்றால் சுவாசத்தை வலது பக்கம் இயக்குவார்கள். அப்போ அதிகாரியை சந்திக்கும் போது சூரியகளை இயக்கும் போது அதிகாரிகள் நமக்கு வசப்படுவார்கள். மேம்பட்ட மக்களை சந்திக்கவோ அல்லது ஒரு ஒரு உபதேசம் கேட்கவோ அது ஒரு சண்டை சச்சரவு ஈடுபட்டு அதை சித்தி பெற செய்வதோ சூரியல் இயங்கும் போது இதை காரியத்தை மேற்கொள்ள வேண்டும். சந்திரர்கள் இயங்கும் போது என்னென்ன காரியம் செய்ய வேண்டும்? மங்களமான காரியங்கள், உபதேசம் கேட்டல், சமாதானம் செய்தல், முகூர்த்தம் செய்தல், இது போன்ற காரியங்கள்லாம் சந்திரர்கள் செய்ய வேண்டும் என்பது சாரம். சூரியகளை சந்திரகளை இதெல்லாம் இது பழகுவதற்கு உங்களுக்கு பயிற்சி வேண்டும். இந்த வாசியை நீங்க சாதாரண விஷயம் என்று நினைக்க வேண்டாம். இதே திருமலதேவன் சொல்லுவான், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளுக்கு கூற்றை வரைக்கும் புரியாதான்னு சொல்லுவான். அப்போ ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் இந்த சுவாசம் இறைகடையையும் பெண்களையும் பற்றி தெரிந்த மக்கள் தான் வாசி என்ன செய்வார்கள்? இப்படி பத்மாசனம் விடுவார்கள். பத்மாசனம் விட்டு வினா தண்டு நிமிர்ந்திருக்க மூக்கால வாசி இழுத்து ஸ்தம்பிச்சால் இரு பக்கம் சுவாசம் இயங்கும். இரு பக்கம் சுவாசம் என்ற அந்த காற்றை என்ன செய்வார்கள்? மகான் தயவு கொண்டு அப்படியே சேர்த்து புருமைத்து சேர்ப்பார்கள். புருமைத்து சேர்த்து விட்டால் அது என்ன செய்யும்? ஆண்டு 12க்கு பிறகு புருமைத்து சேர்த்து இந்த காற்று வீணாத்தண்டு வழியாக சென்று குந்தி கமலத்தை வந்து தங்கும். தங்கினால் தாசநாதம் தோன்றும். அந்த தங்குகின்ற காற்று தான் குண்டலி சக்தி என்று சொல்வார்கள். அது ஆண்டு 12க்கு பிறகு என்ன செய்யும்? பைய 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 உடம்புல இருக்க தீய சக்தியை நீக்கி உள்ளிலும் கடல் மூலக்கடல் எழுப்பி அமிர்த பானத்தை சுரக்க செய்யும். உச்சிக்கு கீழடியோ ஊசியமான வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதரன் தான் எடுத்து கச்சை வடம்புரிய காயல் உரு பாதையிலே பச்ச மருந்தொல்லையன் கண்ணம்மா வாசமாசானு சொன்னார். அப்போ என்ன செய்வார்கள்? ஏற்றி இறக்கி இருகாலம் குறிக்கும் இருகடை சுவாசம் வரும்போது அந்த சுவாசத்தை குறும்பை செலுத்தி குந்தி கமலத்தை தேங்கினால் அது என்ன செய்யும்? கவர்த்தியா இருக்கும். வாய்க்க வாய்க்க வளையலையும் மற்றது சாய்க்க சாய்க்க செறிந்தின் கூடையும் தேய்க்க தேய்க்க தெளித்தின் சிலேத்தமும் தோய்க்க தோய்க்க சுனிமணி காணும். அப்போ என்ன செய்வார்கள்? கூட்டுவனை உதைக்கின்ற ஆற்றல் வாசனை கற்றாதான் முடியும். அப்போ தினமும் சரவணை பற்றி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வலியினை வாங்கி வயிற்றில் அடக்கி பளிங்குத்து காயம் பளிக்கினு பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினு வேட்டும் வழி அனுப்பிச்சார். இந்த காற்றை மூச்சு காற்றை முறையுடன் வாங்கி வயிற்றில் அடக்க வேண்டும். வயிற்றில் அடக்கினால் என்ன ஆகும்? இந்த சுவாசத்தை வயிற்றில் அடக்கினால் நோய் வரும். அது எங்கே அடக்க வேண்டும்? புருமைத்து ஒடுங்கி உந்தி கமலத்தை அடக்க வேண்டும். வலி என்றால் காற்று,
வலியினை வாங்கி வயிற்றில் அடைக்கில் பளிங்குத்து காயும் பழிக்கிற பிஞ்சாம். முதுமை பருவம் வந்தாலும் இளமை பருவம் வரும். இது சாதாரண அறிவல்ல, மேம்பட்ட அறிவுள்ள மேம்பட்ட ஒரு காரியம். இது ஆசான் செய்ய வேண்டும். அப்போ வலியினை வாங்கி வயிற்றில் அடைக்கில் பளிங்குத்து காயும் பழிக்கிற பிஞ்சாம். தெளிய குருவின் திருவருள் பெற்றால். இந்த தத்துவத்தை நீ உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டால் ஆசான் செய்ய வேண்டும். எந்த ஆசான்? இந்த வாசியை முதுமாக கற்றுணர்ந்த ஆசான் பாதத்தை பற்றினால் அந்த உணர்வு உனக்கு கிடைக்கும். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியை காபாலை மேற்ற வள்ளிரே விருத்திருப்பாளராவர் மேரியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர பாதம் அம்மை பாதம் உண்மையினார். அப்ப ஏற்றி இறக்கி இருகாலம் குறிக்கின்ற அந்த காற்றை என்ன செய்கிறார் யோகி என்றால் அந்த உருதரித்த நாடியில ஒடுங்க வேண்டும். உருதரித்த நாடி என்பது என்ன? எங்கே சுக்கிரம் உற்பத்தி ஆகுதோ, எங்கே சுக்கிரத்தை வெளியே தள்ளுகிறதோ அந்த இடத்துல இந்த காற்று தங்க வேண்டும். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுனை கருத்தினால் இருத்தியே கபாலை மேற்ற வழிரேல். அது எப்ப கபாலை மேற்ற வேண்டும்? ஆண்டு 12க்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் யோகிகள் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆண்டு 12க்கு பிறகு இந்த உடம்பு வினா தண்டு வழியாக அமிர்தபானம் சுரந்து உச்சிலே தங்கியிருக்கும். அப்போது லேசாக கசியும். யோகிகள் என்ன செய்வார்கள் என்றால் மீண்டும் காற்றை மூக்கு பக்கம் இழுத்து புருமைத்து ஒடுக்கி தேசிப்பார்கள். தேசித்து கவாலை தேற்றும் போது அமிர்தபானம் சுட்டும். அந்த அமிர்தபானம் தான் மரணமில்லா பெருவாளுக்குரிய மார்க்கெட்டை தரும். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுனை கருத்தினால் இருத்தியை கவாலை மேற்ற வள்ளிரே விருத்திரம் பாடராவர். முதுமை பருவம் உள்ளவன் பாலனாவன், விருத்திர பாலராவர். மேனியும் சிவந்திடம் உடம்பு தங்கம் போன்று ஆகும். மேனியும் சிவந்திடம் அருள் தரித்த நாதர பாதம் அம்மை பாதம் உண்மையினார். இதை ஈசன் மீது அல்லது சிவசக்தியின் மீது யானா சொல்கிறேன்னு சொன்னார். ஏன் இந்த சத்தியம் செய்தார் என்றால் இந்த மூச்சு காட்டில் என்ன அவ்வளவு பெரிய ரகசியம் உண்டு, இந்த மூச்சு காட்டாளுக்கு என்ன பெருமை உண்டு சில பேர் சொல்லும் போது சிவாய்க்கன் என்னுடைய ஈசன் மீதும் சிவசக்தி மீது ஆணையிட்டு சொல்கிறார். இந்த காற்று என்ன? ஒரு நொடி பொழுது யோகிகளுக்கு இந்த காற்றை ஒரு நொடி பொழுது சித்திக்கும். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டைநாதப்பட்டதே வேத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்போது உம்முளே மறித்து தொக்க வள்ளிரேல். சாத்திரப்பை நோயிலிருந்து சக்தி முத்தி சித்தினர். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்டதே 4 வேதத்தை கரை கண்டால் மட்டும் போதுமா? ஒரு என்ன செய்தார் சிவாய்கர் காலத்திலே ஒரு பெரிய ஒரு தத்துவ மேடை 4 வேதத்தை கரை கண்ட ஒரு பிராமணர். அவர் வந்து ராஜகுரு ஒரு சிவாய்க்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு இடத்துல பந்தல் போட்டு இருந்தது. அங்கே என்ன செய்தார்கள்? பெரிய பெரிய அரசனும் மற்ற அமைச்சர்களும் மற்றும் முக்கியஸ்தர்களும் வந்து போனார்கள். என்னப்பா இந்த வீட்டை விசேஷம்னு கேட்டார் சிவாய்க்கர். உங்களுக்கு தெரியாத சாமி, ராஜகுருவுக்கு உடல் சரியில்லை. அவர் 4 வேதத்தையும் கரை கண்டவர், ஆனால் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னார். எப்போ 4 வேதத்தையும் கட்டவனுக்கு ஏப்போ உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னு ஒரு மனசுக்கு ஒரு வெளி சொல்லலை. இது சம்பந்தமாக என்ன செய்கிறார்? அந்த ராஜகுருக்கு உடல்நல வேண்டும் என்று யாகம் வளர்க்கிறார்கள். சில இடத்தை பஜனை செய்கிறார்கள், தெய்வ வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் என்ன ஆனது? என்ன 2 அல்லது 3 நாட்கள் தான் அந்த ஜீவன் இருந்தது. ஒரு சத்தம் கேட்டதாம், கிர்ரு முர்ரு என்று சத்தம் கேட்டதாம். சிவாய்க்கன் தென்னையில் இருந்தார். ஏன்னா 4 வேதத்தை கட்டவனுக்கு ஏன் இந்த மாதிரி கிர்ரு முர்ரு என்று இழுக்க வேண்டும்? 4 வேதத்தை கேட்டால் மரணமில்லா பெருவாளை கிட்ட வேண்டும். அவர் விளக்கம் சொல்லும்போது சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்ட 4 வேதத்தை கரை கண்டால் முடியாதப்பா, மாத்திரை போதும் மூலம் மறித்து வைக்க வேண்டும். ஒரு நொடி போது இந்த வாசியை கற்காவிட்டால் 4 வேதத்தை கற்று பயனில்லை. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத அடிக்கடி சொல்பேன் சொன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுது. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாதப்பட்டரே வேத்திரைப்பு வந்த போது வேதம் வந்து விடுமே கிர்ரு முருன்னு யாருக்கு இருக்கும்? கை நாட்டு உள்ளவனுக்கு இவனுக்கு இருக்குது. கை நாட்டு உள்ளவனுக்கும் அதே இரவு அவனுடைய இறுதி காலத்திலே கிர்ரு முரு என்று இருக்கும் கவம் கட்டும். ஆனா 4 வேதத்தையும் கரை கண்டவனுக்கு கவம் கட்டும். ஏன் அவனுக்கு கவம் கட்ட வேண்டும்? அவன் எதை கற்கவில்லை? 4 வேதத்தை கட்டான தவிர வாசனை கட்டவில்லை. நொடி போதாகிய மாத்திரை போது மூலம் மறித்து துக்கவில்லை. நொடி போது இயங்கக்கூடிய இந்த வாசியை நீ கற்கவில்லை. சாத்திரப்பை என்பது உடம்பு. இந்த உடம்புக்கு எப்படி நோய் வரும்? வாசனை கற்காத மக்களுக்கு தான் நோய் வரும். தவம் உடையார்க்காகும். அவம் அதனை அதுதான் இருக்கிறார். தவம் என்பது என்ன? எவன் ஒருவன் வாசனை அறிந்தானா அவனை தவசி ஆக முடியும். அவன் எல்லாம் அப்படி வாசனை அறியாத மக்கள் தவம் மேற்கொண்டு அது வீணுன்னு சொல்றான். தவம் முடியாதாகும் அவன் அதனை அதுதான் மேற்கொள்ளும் சொன்னான். அப்ப என்ன செய்யறாங்க? நம்ம என்ன யோகி? இப்ப நாம் இந்த தத்துவத்தை எப்படி சொல்கிறோம் என்றால்,
எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, மாணிக்க வாசனாக இருந்தாலும் சரி, திருமூலத்தேவனாக இருந்தாலும் சரி, வாசி நேரி அறியாவிட்டால் ஞானியாக முடியாது. முனிவரோடு ரிஷி முனிவர் சித்தர்தாமும், முனிவரோடு ரிஷி முனிவர் சித்தர்தாமும், முராரியன் தேவர்களும் முன்னோர்தாமும், மனிதர்களும் அசுரர்களும் மாதவத்தோர் வாசி பிடி தேரி மயிர் பழம் தாண்டி தனி வழியே தவறுவாசல் ஊடே சென்று தாண்டவசி தில்லைவனம் சார்ந்தவருக்கு துணி முழங்கும் திருவார் துறையை பார்த்து சூரியனும் சந்திரனும் தோட்டமான்னு சொன்னார். முனிவரோடு ரிஷி முனிவர் சித்தர்தாமும், முனிவனா இருந்தாலும் சரி, ரிஷியா இருந்தாலும் சித்தனா இருந்தாலும் சரி, முராரியன் தேவர்களும் முன்னோர்தாமும். முராரியன் யாரு? திருமால், அயன், ஈசன், ருத்ரன் என்று யாரா இருந்தாலும் சரி, மனிதர்களும் அசுரர்களும் மாதவத்தோர், மனிதனா இருந்தாலும் சரி, அசுரா இருந்தாலும் சரி, மாதவத்தா இருந்தாலும் சரி, கவனிக்கணும் இந்த இடத்துல. முனிவரோடு இசு முனிவர் சித்தர்தாமும், முராரியன் தேவர்களும் முன்னோர்தாமும், மனிதர்களும் அசுரர்களும் மாதவத்தோர் வாசி பிடி தேரி மயிர் பாந்தாண்டி தனி வழியை தவறு வாசல் ஊடியார். வாசி பிடித்து ஏற வேண்டும். அப்ப கவனிக்கணும், எத்தனை ஆற்றல் உள்ளவராக இருந்தாலும் சரி, வாசி பிடித்து ஏறி மயிர் பாழ்ந்தாண்ட வேண்டும். வாசி எது? மூச்சு காற்று, சாதாரண மூச்சு காற்று. இந்த காற்று அறியாதவனுக்கு இந்த தூட்ட முடியாது. எதை தூட்ட முடியாது? ஊழ்வடியை தூட்ட முடியாது. காற்று உள்ள போது தூட்டுக்கொள்ள வேண்டுமா? எதை? இந்த நெல்லை இல்லை. எதை தூட்டுக்கொள்ள வேண்டும்? வினையை தூட்டுக்கொள்ள வேண்டும். காற்று உள்ள போது தூத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று இந்த வினை என்று சொல்லப்பட்ட பதில் நிற்க முடியாது. என்ன செய்வார்கள்? மூச்சு காற்றை முறைப்படி அடிந்து என்ன செய்ய வேண்டும்? அதை முன்ன மறுபடி சொல்லுகிறோம். காற்றை ஸ்தம்பிச்சு குடும்பத்தை செலுத்தினால் உருவமத்திக்கும் வினாத்தண்டுக்கும் மயிலை போன்ற ஒரு நரம்பு இருக்கு. அந்த மயிலை போல உள்ள நரம்பு வழியாக சென்று என்ன செய்யும்? உந்தி மயத்தை தங்கும். மயில் பான் தாண்டி வேண்டும். அப்படி தாண்டினால் அமிர்தபான சுரக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்றோம். ஆனா உங்களுக்கு அது ஆற்றல் வேணும், உங்களுக்கு அது நினைவு வேணும் இல்லையா, உங்களுக்கு அது படிக்க வேணும் இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். எந்த பூஜை செய்ய வேண்டும்? நித்தமும் மணி துளைக்கு நீடு மூளை புக்கிருந்து கத்தியே கதிரியே கண்கள் முடியன் பையன். இதை கூடி உட்கார்ந்துக்கிட்டு ஜாகா போட்ட முடியுமா? யமன் பொல்லாதவன் நம்மை விட மாட்டான், அரிபஜனை செய்தா தொட மாட்டான். விடுவான் அவங்களே? விடமாட்டாங்க. கொக்கி போட்டு எடுத்து போடுவான். ஆக நீ என்ன செய்யணும்? பூஜையோடு சேர்ந்து வாசி நடத்த வேண்டும். அது யார்? தவம் என்பது என்ன? தவசியின் பாதத்தை பற்றுவதுதான் தவம். காடு மேடு போய் சுத்துவதே தவம். தவசியின் பாதத்தை பற்ற வேண்டும். அவன் யார் தவசி? ராமலிங்க சாமி தவசி, மாணிக்க வாசன் தவசி. இவன் பாதத்தை பற்றி பூஜை செய்துதான் வாசி சித்திக்க வேண்டும். அதுதான் தவசி, அதுதான் தவம். ஏதோ மந்திரம் சொல்வது தவம் அல்ல. இங்கிருந்து ஐயப்ப சாமி கோயில் போராக நண்பர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு மன ஆறுதல் தான். அதெல்லாம் சித்தி பெற முடியாது. தாவாரம் இல்லை, தனக்கு ஒரு வீட்டிலே தேவாரம் இருக்கிறார். தனக்கு குந்து அடம் இல்லையே, உட்காந்து ஏன் தேவாரம் பாடிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். இந்த மாங்காய் தோடுன்னு சொன்னார் நண்பர்களாம். இந்த விளக்கம் சொல்கிறேன் நான். அப்போ இதெல்லாம் தவம் இல்லை. மாங்காய் பால் என்பதற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். மாங்காய்க்கு பால் எங்கிருந்து வரும்? ஆகாயத்தில் இருந்தால் வேரில் இருந்தா. மாங்காய்க்கு எப்படி பால் வரும்? மாங்காய் உச்சியில் இருக்கலாம், அதுக்கு பால் வருவது எங்கே? வேரில் இருந்து. அப்போ நீங்க கவனிக்கணும், மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருந்தால் உயர் மேல்நிலை பெற்றவர்களுக்கு தேங்காய் பால் அவசியம் இல்லை. தேங்காய் பால் சாப்பிடுவவனுக்கு காம விகாரம் வரும். அது சத்துள்ளது. தேங்காய் பால் தினம் சாப்பிட்டு பார்த்தா உண்மை தெரிஞ்சுக்கலாம். இல்லறத்தானுக்கு உண்மை தெரியும். தினம் தேங்காய் பால் சாப்பிட்டு வந்தா மன செல்லப்படாது. அவனுக்கு தேங்காய் பால் தேவையில்லை. மாங்காய் பால் என்பது மேம்பட்ட மக்களுக்கு மாங்காய்க்கு பால் வேலிருந்து வருவது போல ஞானியர்களுக்கு அமிர்த பானம் மூலாதாரத்திலிருந்து வரும். மாங்காய்க்கு பால் வேலிருந்து வருவது போல ஞானியருக்கு அமிர்த பானம் மூலாதாரத்திலிருந்து வரும். அது மூலாதாரத்திலிருந்து வருகின்ற மார்க்கத்தை அறிந்த மக்களுக்கு தான் தேங்காய் பால் தேவையில்லை. தேங்காய் பால் மாங்காய் பால் சாப்பிட்டு தேங்காய் பால் சாப்பிட்டா வாய்ப்பு நாராது. தேங்காய் பால் சாப்பிட்டா மன செம்மப்படாது. தேங்காய் பால் சாப்பிட்டா மன செம்மப்படாது. மாங்காய் பால் சாப்பிட்றா அமிர்த பானம். மேம்பட்ட மக்கள் சாப்பிட்றது பால் மாங்காய் பால். அது அமிர்த பானத்தை சொன்னார்கள், இந்த தேங்காய் பால் இல்லை. இன்னும் சில நண்பர்கள்லாம் சொன்னார்கள் ஒவ்வொரு கருத்துக்களும். இருந்தாலும் ஏன் புலப்படவில்லை? நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவை மிக நான் வள்ளுவன். எத்தனை நூல்கள் படித்திருந்த போதிலும் ஊழ்வினை வேண்டும். முன்வினை நல்வினை இல்லை என்றால் பல நூல்கள் படித்த போதிலும் பொருள் அறிய முடியாது. அண்ணல் அருளால் அருளும் திவ்யாகமும் விண்ணில் அமர சமக்கும் விலங்கரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலி நீர்மெழுத்துவதான் சொன்னான். அப்போ நூல்கள் பல நூல்கள் கட்ட போதிலும் வந்து உண்மை தெரியுமோ? தெரியாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? சிவத்தை அறிவதற்கு ஊழ்வனை அற்று போகணும். ஊழ்வனை அற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பூஜை செய்தால் போதுமா? பூஜை செய்ய வேண்டும். எப்படி பூஜை செய்ய வேண்டும்? அகத்தீசன் பாதத்தை உள்ளொரு பூஜைக்க வேண்டும். தவம் வரும். அது இடது கை. வலது கை
தர்மம் என்பது இடது கை. தவமும் தர்மமும் சேர்ந்தால்தான் ஊழ்வனை ஏற்றுப்போம். தவமும் தர்மமும் சேராவிட்டால் ஊழ்வனை நீக்க முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? தவசியின் பாதத்தை பற்றுவது தவம். அவன் என்ன செய்வான்? உன்னிடம் இருக்கின்ற எல்லா அஞ்ஞானத்தை நீக்கி உண்மை உணர்வு வர செய்வான். அப்ப தர்மம் செய்ய முடிந்தால் அன்னதான் செய்ய வேண்டும். வள்ளுவன் சொல்லுவான், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் சொல்லி இனிதே அரமா. இனிமையாக பேசுவதும் ஒரு தர்மம் தான். அவள் திருமலை தேவன் சொல்லுவான், யாவர்க்குமாம் இறைவருக்கு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது கைப்பிடி, யாவர்க்குமாம் பசு குருவாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கு நுரைதானமா. தர்மம் என்பது என்ன? பூஜை என்பது இறைவனுக்கு ஒரு பச்சிலை இட்டு பூஜை செய்தால் போதும். யாவர்க்குமாம் பசு கூர்வாயுரை. பசு என்பது ஞானியர்களுக்கு பசும்பால் தான் ஞானியாகும். பசும்பால் சாப்பிடாத மக்கள் பசும்பாலும் பசுனை இல்லாவிட்டால் ஒருவன் ஞானியாக முடியாது. அதை தெய்வமாக போட்டவன் சொல்லுவான். அப்போ பசுமாடை பூஜை செஞ்சு ஞானம் வந்துருமா? பசுமாடை நிப்பாட்டு வச்சு அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு சூட தெய்வம் காட்டினா ஞானி வந்துடாது. அது என்ன? அது மாடுதான். அப்போ பசும் பாலை தெய்வமாக கருத வேண்டும், பசுவை தெய்வமாக போட்ட வேண்டும் தவிர அது சூட தெய்வம் காட்டுவதில்லை பூஜை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? யாவருக்குமாம் பசு குருவாயுரை, யாவருக்குமா பிறருக்கு உணவு தானே, யாவருக்குமா ஒரு பிடி உணவு தரும்னு சொன்னான். ஒரு மனுஷன் தினமும் ஒரு பிடிச்ச உணவாவது ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது காக்காய் சோறு வச்சு பழக்கணும். இனிமையாக பேச வேண்டும். இதெல்லாம் தர்மம் ஒரு பக்கம் வளர வேண்டும், தவம் ஒரு பக்கம் வர வேண்டும். தவம் என்பது என்ன? அகத்தீஸ்வரா, போகமாகரேஷ் அவர்களே, திருமலை தேவரே, ராமலிங்கசாமி அவர்களே, மாணிக்கவாசர் அவர்களே, பட்டத்தார் அவர்களே, தாய்மாசாமி அவர்களே, இந்த பாவின்பால் கருணை காட்ட சொன்னா தவம் குறிச்சுன்னு அர்த்தம். இதே தவம். இந்த தவத்தை நீ எங்கதான் செய்யலாம். இதுக்கு காவி கட்ட வேண்டியதில்லை, கூட்டமாக கூட ஜாரா போட வேண்டிய அவசியம் இல்லை. அது உள்ள ஒரு அந்தரங்கத்தை பூஜை செய்யணும், அதை மானசமா பூஜை செய்யணும். நாங்கள் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை நீங்க செஞ்சா நீங்க முன்னேறலாம். இதை நாங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் வந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கணும். அப்போ தர்மம் செய்யாமல் பேசலாமா? நிற்கலாம். தர்மம் செய்யாத மக்கள் வாசியை கவனித்தால் சித்தி பெறார். ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும், ஆடு மாடு அவன் தேடுவான் இல்லறத்தான், அவர் ஒரு சிறந்த செல்வம். மாடியதால் செல்வம் உண்டு பொருள் உண்டு. ஆடு மாடு இல்லறத்தான் தேடுவான். யானை சேனை தேடுவது யாரு? அரசன். தனக்கு பாதுகாவலாக இருப்பது காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை சொல்வார்கள். ஆடு மாடு தேடுகின்றவன் அரசன். ஆடு மாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ, வாசியை கோடி வாசி மூச்சை நிற்பார்கள், தம்பிப்பார்கள், நிறுத்துவார்கள், எப்படி கூட செய்வார்கள். கோடி வாசி தேடினும் குறுக்க வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பூச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கிறார். அப்போ தர்மம் வலது கை, அது தர்மம் தவம் வலது கை, தவம் இடது கை. தர்மமும் தவமும் உண்டுபட்டால் இருகை கூப்பு, அதுதான் இருகை கூப்புறான். அப்போ தர்மமும் தவமும் உண்டுபட்ட மக்கள் இருகை கூப்புவது போல இடகளையும் பின்களையும் அப்பதான் சித்தி பெறும். இடகலை தர்மம், பின்களை தவம். இது ஒன்றுபட வேண்டும் என்றால் நீ அன்பு செலுத்த வேண்டும். அது எந்த எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? நான் மறுபடியும் தொடர்ந்து அதே சொல்லுகிறோம். லபிக்க வழி சொல்லுகிறேன் ஆத்தாலே நந்தி திரிமூலன்னு சொன்னார். ஞானியர்களை பால் அன்பு கொள்ள வேண்டும். அது வேண்டும் போதே இப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும்? அடியின் பந்தபாசம் மற்ற போக வேண்டும், அடியின் உள்ளதை உள்ளவாறு அறிய வேண்டும், அடியின் பாதத்தை ஊனுறுக்கு பூஜைக்க வேண்டும், அடியின் மலமாய் கற்று போக வேண்டும், அடியின் உள் கருவிகரங்களை அறிய வேண்டும். இப்படியெல்லாம் கேட்டு அடியனுக்கு வாசி சித்திக்க வேண்டும் சொல்வது மட்டுமல்ல, அடியனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பூஜை செய்தால் அது தவம். இதுதான் காரணம். இதெல்லாம் விளக்கம் சொல்லுகிறோம். எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ விளக்கம் சொல்கிறோம் கேட்டு மறுபடியும் வாசினரை பற்றி நாங்கள் சொல்கிறோம். மாதத்துக்கு ஒரு முறை வரப்போகிறோம். இங்கே இப்போ அகத்திய சன்மார்க்க சங்கம் வேறு, ராமலிங்க சாமி எல்லாம் உண்டு தான். அகத்திய சன்மார்க்கம் இப்போ ராமலிங்க சாமி காட்டிய பாதை தான் அகசியன் காட்டியிருப்பார், அகசியம் காட்டிய பாதை தான் ராமலிங்க சாமி காட்டியிருப்பார். முன்னே சொன்னோம். அருள்பாவை 6000 பாட்டு முழுதுமாக படிக்க 10 ஆண்டுகள் ஆகும். ஏன் காலத்தை வீணாக்குற? நாம் முன்னே சொன்னோம். அருள்பாவை நீ முழுதுமாக கற்று உணர்வுக்கு 10 ஆண்டுகள் காலம் 10 ஆண்டுகள் ஆக்கலாம். அது காலத்தை வீணாக்காத. ராமலிங்க சாமியை கூப்பிட்டு இந்த பாவிக்கு ஞான சித்தி சித்த நிச்சயமாக சித்தி பெறும். இதெல்லாம் நாங்கள் விளக்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக
மேலும் மேலும் உங்களுக்கு இந்த தத்துவங்களை சொல்லும்போது நாங்கள் சில கருத்துக்களை சேகரித்து வச்சுருந்தோம். அதை முறைப்படி சொல்லிக்கிட்டே வந்தோம். முதல் என்ன செய்வோம், ஆசான் பக்தியை சொல்லி அவன் அனுகிரகத்தை பெறுகின்ற மார்க்கத்தை சொல்லி, இப்போ அவன் அனுகிரகத்தை கொண்டே வாசி நெறி சொல்லி வாசி சித்திக்கின்ற முறை உள் கருவி கரணங்கள் எப்படி இருக்குது, வாசி அசைந்தால் உள் கருவி கரணங்கள் அசையும் தத்துவங்கள் என்றும், கருவி கரணங்கள் அசைந்தால் பசி எடுக்கும், பசி எடுத்தால் சாப்பிடுவோம், சாப்பிட்டா என்ன செய்யும், அந்த உள் கருவி கரணங்கள் சத்த சத்தை பிரிக்கும், கழிவு பொருள் வெளியே தள்ளும், உள்ள இருக்க சத்து என்ன செய்யும், 74,000 நாடி நரம்புக்கு முறிக்கக்கூடும், 74,000 நாடி நரம்புக்கு என்ன செய்யும், மனம் புத்தி சித்த அங்காரத்தை தட்டி எழுப்பும், மனம் புத்தி சித்த அங்காரம் என்ன செய்யும், பொறிப்புலனை தட்டி வைக்கும், பொறி 5 புலன் என்று, இந்த பொறி புலன் 5ம் இந்த கரண 4ம் 14 கருவிகளும் என்ன செய்யும், மூச்சு காற்று அசைந்தால் இயங்கும். இந்த மூச்சு காற்றை உள்ளே நிறுத்திவிட்டால் கருவிகரங்கள் அடங்கிவிடும். அப்போது என்ன செய்யும், 74,000 நாடினரும் முறுக்கினால் அது மனம் புத்தி சித்த அங்கரங்களை அந்த கரங்களை தட்டி எழுப்பி பொறி மெய்வாய் கண்முக்கு செய்யும் சொல்லப்பட்ட பொறிப்புடன் தட்டி எழுப்பி என்ன செய்யும், மனமாய்களை தெளிவிடும். இந்த மனமாய்களை செலுத்தாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இது தத்துவத்தை ஒன்றவன் பாதிக்கப்பட்டவன் சொல்லுவோம். இதெல்லாம் இயல்பு. அப்போ கருவிகரங்கள் அடங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், வாசி அடங்க வேண்டும். வாசிதான் மனம்.